आज एक बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे क्योंकि अव्यक्त महीना है। जनवरी महीना आते ही हमें ब्रह्मा बाबा की याद दिलाती है। ब्रह्मा हमारी माँ है। आज भी बाबा ने कहा कभी भी अभिमान में नहीं आओ, इस रथ को ब्रह्मा बाबा को भी रिगार्ड दो। तो हम ब्रह्मा बाबा समान पुरुषार्थ कैसे करें? ब्रह्मा बाबा जो कर्मातीत बने तो उनके जैसे हम ऊंच पद ब्रह्मा बाबा क्या पुरुषार्थ करके नारायण बने। तो ब्रह्मा बाप समान बनने के लिए पुरुषार्थ, उसके बारे में चर्चा करेंगे। இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சர்ச்சை பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வானில் வந்தது பிரம்மா பாபாவுக்கும் மரியாதை கொடுக்கணும், அவரையும் எதிர்த்து பேசக்கூடாது, ஒரு அகங்காரம் வந்துடக்கூடாது. இப்போ பிரம்மா பாபா எப்படிலாம் முயற்சி பண்ணார், அவருக்கு என்னெல்லாம் டெஸ்ட் பேப்பர் வந்தது, அவர் எப்படி அந்த நிலையை அடைஞ்சாருங்கிறத பற்றி நம்ம இப்போ சர்ச்சை பண்ணலாம். क्योंकि हमें नया कुछ नहीं करना है। जो हमारे ब्रह्मा बाबा ने किया, दादियों ने किया, बड़ों ने किया, वो पुरुषार्थ हमें करना है। तब हम विजय बन सकेंगे, सफल बन सकेंगे। பிரம்மா பாபா மாதிரி ஆகணும், அவேக் ஸ்திதியில் அடையணும் அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். பிரம்மா பாபா என்ன பண்ணார், தாதி தீதிகள் என்ன பண்ணாங்க, நம்ம சீனியர் சகோதரர் என்ன பண்ணாங்களோ அதை பண்ணணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணாங்களோ அதை காப்பி அடிங்க. नहीं तो दुनिया के शास्त्र इकट्ठे करो, ग्रंथ इकट्ठे करो, एक पहाड़ बन जाएगा। उसे हुआ कुछ नहीं। विकार बढ़ते गए, समस्या बढ़ती गई, प्रॉब्लम बढ़ते गए। इसीलिए आखिर परमात्मा को इस धरती पर आना पड़ा। और परमात्मा ने आकर के हमें क्या दिया? बच्चे तुम एक आत्मा हो। ब्रह्मा बाबा ने जो पुरुषार्थ किया वो पुरुषार्थ करेंगे तो सफल बन जाएंगे. அப்புறம் இங்கே வேத சாஸ்திரம்லாம் இருக்குதா, பக்தியுடைய ஞானமெல்லாம் இருக்குதா, இருந்தாலும் விகாரம் நிறைய ஆயிடுச்சு. விகாரம் நாளுக்கு நாள் நிறைய விகாரம் ஆயிடுச்சு. ரொம்ப உலகம் ரொம்ப மோசமாகிடுச்சு. அதனால்தான் சிவபாபா கீழே வர வேண்டியதாக இருக்குது. அதனால்தான் அவர் கீழே வந்து இந்த ஞானம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ब्रह्मा बाबा ने दो बातों का पुरुषार्थ किया. बाबा ने एक तो अपने रोज इंद्रियों का दरबार लगाया और दूसरा बाबा ने एक आत्मा का पाठ पक्का किया और इसी पुरुषार्थ से ब्रह्मा बाबा कर्मातीत बने, अव्यक्त बने, नारायण के समान बने. பிரம்மா பாபா ஒரு ரெண்டு விஷயத்தில் நல்ல முயற்சி பண்ணார். ஒன்று, டெய்லி தர்பார் கூட்டினார். தர்பார்னா இந்த கண்ணு காது மூக்கு இந்த கர்ம இந்திரியங்களை வந்து ஏதாவது தப்பு பண்ணிங்களா, என்ன ஆச்சுங்கிறதுக்காக ஒரு தர்பார் பண்ணார். இன்னொன்று, அந்த ஆத்மாங்கிறத நிறைய பயிற்சி பண்ணார். இந்த ரெண்டு பயிற்சி பிரம்மா பண்ணார். अगर ये दो ही बातें आप करेंगे, आप भी विजय बन जाएंगे, शक्तिशाली बनेंगे, आपका ऊंचा पद हो जाएगा. இதை ரெண்டை மட்டும் நீங்கள் தாரணை பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்திதி சக்திசாலி ஆயிரும், நீங்கள் உயர்ந்த பதவி கூட அடைவீங்க. तो ये 18 जनवरी हमें याद दिलाती है ब्रह्मा बाप समान बनना है, अब घर जाना है, कर्मातीत बनना है, कर्मेंद्रजीत बनना है. இந்த 18 ஜனவரி அது என்ன ஞாபகப்படுத்துது? பிரம்மா பாபா மாதிரி ஆகணும், கர்மாத்தீத் ஆகணும், சம்பூர்ண ஆகணும், கர்மாத்தீத் ஆகணும், கர்ம இந்திரியங்களெல்லாம் ஜெயிக்கணுங்கிறத நினைவுபடுத்துறது தான் இந்த 18 जनवरी. तो आप सभी ये रोड वाले किसको किसको राजा बनना है वो हाथ खड़ा करो. யாரெல்லாம் ராஜா ஆகணுமோ கை தூக்குங்க. अच्छा, सबको राजा बनना है, बहुत अच्छा है. எல்லாருமே ராஜா ஆகணும். எல்லாருமே ஈரோடு சேர்ந்தவங்க அத்தனை பேரும் ராஜா இருக்காங்க. लेकिन राजा कौन बन सकता है? जिसका इंद्रियों पर शासन है वो राजा बन सकता है. யார் ராஜா ஆக முடியும்? யார் வந்து இந்த கர்ம இந்திரியங்களுக்கு ராஜா ஆகிறாரோ அவர் தான் ராஜா ஆக முடியும். तो आप लोगों ने हाथ खड़ा किया था हम राजा बनने वाले हैं. तो सभी इंद्रियों पर अपना शासन है. எல்லா இந்திரியத்தின் மீது உங்களுடைய சட்டத்தை செலுத்த முடியுமா, ஆட்சி பண்ண முடியுமா? கர்ம இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு வாய் இந்த கர்ம இந்திரியெல்லாம் நீங்கள் ஆட்சி பண்ண முடியுமா? मन को कहा है मन तुम आधा घंटा परमधाम में जाना, मन मार्केट में लेके जाता है, तो राजा कैसे बनेंगे? மனசை வந்து பரந்தாம் போகணும்னு சொன்னால் அது மார்க்கெட்டுக்கு போகுது.
இப்போ எப்படி ராஜா ஆக முடியும்? हाँ, जब मोबाइल में कोई गलत चीजें देखते आंखें बंद नहीं होती, जैसा योग में बैठे आंखें लुढ़क गई, बंद हो गई, तो राजा कैसे बनेंगे? மொபைல் பார்க்கும்போது மொபைல் என்னென்னமோ பார்க்குறோம், அப்போ கண் ஒன்றும் மூடுறதில்ல. ஆனால் யோகான்னு உட்காரும்போது அப்படி கண்ணு மூடுது, தூக்கம் வருது. அவன் எப்படி ராஜா ஆக முடியும்? तो राजा बनने के लिए बाबा ने कोई मुरली में ये नहीं कहा जो मधुवन में रहते हैं वो राजा बनेंगे, जिन्होंने मम्मा बाबा को देखा है वो राजा बनेंगे, जो बहुत सालों से ज्ञान में चलते वो राजा बनेंगे। राजा बनने का आधार है इंद्रियों पर शासन। பாபா அந்த மாதிரி எதுவும் சொல்லலை வாணியில். மதுபனில் இருக்கிறவங்க தான் ராஜா ஆவாங்க, ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணுறவங்க தான் ராஜா ஆவாங்கன்னு அப்படி சொல்லலை. யார் கர்மேந்திரியத்தை ஜெயிக்கிறாங்களோ, வீட்டில் இருந்தாலும் கூட பரவாயில்ல, கர்மேந்திரியத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ராஜா ஆவாங்க. ये तो पार्शलिटी हो जाएगी। आप तो मधुबन में तो रहते नहीं, आप यहाँ रहते, तो हम कितना साल में ज्ञान में चलते हैं, हम मधुबन में रहते समर्पित होते, कोई मतलब नहीं। राजा बनने का फार्मूला है इंद्रियों पर शासन। அப்படி பண்ணால் ஒரு பார்ஷியாலிட்டி ஆயிரும் இல்லையா? மதுபனில் இருக்கிறவங்க ராஜா ஆகிட்டாங்க, மற்ற இடத்துலலாம் பிரஜை ஆகிட்டாங்க, அது பார்ஷியாலிட்டி ஆயிரும். அந்த மாதிரி இல்லை. சட்டம் என்ன? கர்மேந்திரியத்தை ஜெயிக்கிறவங்க, அதை ஆளக்கூடியவர்கள் ராஜா ஆவாங்க. इसलिए सारा मध्यारा है इंद्रियों पर शासन करना। जिसका इंद्रियों पर शासन है वो देवता बनता है। யார் இந்திரியங்கள் மீது ஆட்சி செலுத்துகிறாங்களோ, கர்மேந்திரியத்தின் மீது யார் ஆட்சி செலுத்துகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ராஜா ஆயிடுவாங்க. आज ब्रह्मा बाबा सबको प्रिय क्यों लगते थे? क्योंकि बाबा का इंद्रियों पर शासन था, इसलिए बाबा सबके प्रिय बने। பிரம்மா பாபா எல்லாருக்கும் பிரியமானவர் எப்படி ஆனார்? அவர் இந்த கர்ம இந்திரியங்களை ஜெயிச்சார், தன்னைத்தான் ஜெயிச்சார். அதனால் எல்லாரும் அவரை பிரியமாக பார்த்தாங்க. क्योंकि जिसका इंद्रियों पर शासन है उसका व्यवहार अच्छा बनता है, उसके संस्कार अच्छे लगते हैं, वो सबका प्रिय बन जाता है। इसको कहते हैं बाप समान बनना। யார் இந்திரியங்கள் மீது அவங்க ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க சுபாவ சம்ஸ்காரம் நல்லா இருக்கும், அவங்க குணங்கள் நல்லா இருக்கும், அவங்க நல்ல ஒரு தேவதை மாதிரி இருப்பாங்க. जिसको ही बाबा कहते हैं बच्चे सो परिवर्तन करो। सो परिवर्तन मतलब ड्रेस पहन लिया, सफेद ड्रेस पहन लिया, मुरली सुन ली, अमृतोला किया, हो गया सो परिवर्तन। ये तो हो गया ऊपर का परिवर्तन। सो परिवर्तन अर्थात हर इंद्रियों को श्रीमद प्रमाण चलाना। பாபா சுய பரிவர்த்தனை செய்யுங்க. சுய பரிவர்த்தனை மூலமாக உலக பரிவர்த்தனை சொல்கிறாரு. சுய பரிவர்த்தனை நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன், பேட்ஜ் போட்டுக்கிட்டேன், இதெல்லாம் மேலோட்டமான பரிவர்த்தனை. சுய பரிவர்த்தனை இதெல்லாம் கிடையாது. கர்ம இந்திரியங்களை ஜெயிக்கணும், அதுதான் சுய பரிவர்த்தனை. जिसको एक दूसरा शब्द में बाबा कहते हैं चैरिटी बिगिंस एट होम। तुम अपने घर को सुधारो। घर मतलब लौकिक नहीं, ये शरीर आत्मा का पहला घर है। इस घर में रहने वालों को ज्ञान में चलाओ तो सब कुछ परिवर्तन हो जाएगा। சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தர்மம் வீட்டிலேருந்து தொடங்குது. வீடுன்னா அந்த வீடு இல்லை, முதல்ல நம்மகிட்டேருந்து மாற்றம், நம்மகிட்டேருந்து நம்ம மாறி உலகத்தை மாற்றணும். तो क्या आपके शरीर में रहने वाली सब इंद्रिय ज्ञान में चलती हैं? आंखें ज्ञान में चलती हैं, कान ज्ञान में चलता है, मुंह ज्ञान में चलता है। इनको ज्ञान में चलाओ तो आपके अंदर परिवर्तन हो जाएगा। இப்போ உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் கண்ணு ஞானத்தின்படி நடக்குதா, காது ஞானத்தின்படி நடக்குதா, வாய் ஞானத்தின்படி நடக்குதா? அப்படி நடந்தால் நீங்கள் ஞானி ஆத்மா உயர்ந்த நிலையை அடைய முடியும். 7 दिन का कोर्स इन इंद्रियों का करो और हर इंद्रिया अगर श्रीमद प्रमाण चलेंगे फिर कहेंगे माता बड़ी अच्छी है, ये भाई बहुत अच्छा है। अच्छा है मतलब क्या? उसका इंद्रियों पर शासन है। அதாவது நீங்கள் 7 days கோர்ஸ் கொடுக்குறீங்க. இந்த 7 days கோர்ஸ் முதல்ல உங்கள் கர்ம இந்திரியத்துக்கு கொடுங்க, கண்ணுக்கு கொடுங்க, காதுக்கு கொடுங்க. 7 days கோர்ஸு முதல்ல அதை அடிமையாக்குங்க. அதான் அந்த பிரதர் நல்ல பிரதர், இந்த சிஸ்டர் நல்ல சிஸ்டர் அப்படின்னா இந்த அவங்களுடைய கர்ம இந்திரியத்தில் அடிமை ஆயிட்டீங்கிற அர்த்தம். अगर आप योग में बैठे आंखें बंद है, इसका मतलब आंखें ज्ञान में नहीं है। अगर कोई परचिंतन सुनाता है, कान कहता और क्या हुआ, वो उठ के भी जा रहे, बैठो न चल, कान ज्ञान में नहीं है। जब आपकी इंद्रिया ज्ञान में नहीं है आप अच्छे नहीं बन सकेंगे। इसलिए इस 2026 में ये 100 परिवर्तन करो।
இப்போ நீங்கள் யோகான்னு உட்கார்றீங்க, தூக்கம் வருது. அப்போ கண் உங்கள் கண்ட்ரோல் இல்லை. யாராவது யாரை பற்றியாவது சொல்கிறாங்க, பரசின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் என்னாச்சுன்னு கேட்குறோம் அப்படின்னா, காது வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ எப்படி நீங்கள் வந்து சுய பிரயத்தனம் பண்ண முடியும்? இந்த 2026ல் உங்கள் கர்மேந்திரியத்தின் மீது ஆட்சி செலுத்துங்க. ब्रह्मा बाबा रोज सवेरे और शाम को अपनी इंद्रियों से बातें करते थे। अगर कोई इंद्रियां उनके श्रीमत के खिलाफ जाती थी, ब्रह्मा बाबा उन इंद्रियों को शिक्षा देते थे, सजा देते थे। लेकिन आज हमारा इसके तरफ ध्यान नहीं है और इसीलिए हमारे जीवन में प्रॉब्लम है। பிரம்மா பாபா தினமும் கச்சேரி பண்ணாருன்னா இந்த கர்ம இந்திரியங்களை கேட்டாராம். கண் ஏதாவது தப்பு பண்ணியா, காது ஏதாவது தப்பு பண்ணியான்னு தினம் கச்சேரிச்சாராம். ஏதாவது தப்பு நினச்சுன்னா அதுக்கு தண்டனையும் கொடுப்பாராம். தண்டனை கொடுத்து அதை மாற்றுவாராம். அந்த ஒரு பயிற்சி அந்த காலத்தில் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ அதெல்லாம் இப்போ யாரும் நம்ம பண்ணுறதில்ல. इसीलिए कहते हैं अंधेरी नगरी चौपट राजा टकेसर बाजी टकेसर खाजा। इस नगरी का राजा सोया है, इसके अंदर जो चाहे हो रहे हैं। और यही हमारी समस्या है, यही हमारे प्रॉब्लम है। அது அந்தேரி நகரம்னா குருட்டு நகரம். இந்த குருட்டு நகரத்தில் இருக்கிற ஒரு ராஜான்னா அங்கே இருக்கிற பிரஜெல்லாம் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. கண், காது, மூக்கு அதெல்லாம் வந்து ஆட்சி பண்ணா இருக்குது. ராஜாவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதான் குருட்டு நகரத்தில் ராஜான்னு சொல்லுவாங்க. அப்படி ஆகக்கூடாது. आज हर एक की समस्या है, क्या मेरा योगी नहीं लगता, कई कहते मुझे सहन ही नहीं होता, कई कहते मेरे संस्कार ही नहीं बदलते। इन सब का कारण है आपकी इंद्रियों की अधीनता। சிலர் இப்போ பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் என்ன, எனக்கு யோகாவே வர மாட்டேங்குது, யோகா நமக்கு கேட்குற புத்தியில் நிற்க மாட்டேங்குது, நல்லா கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேங்குது, அப்புறம் என்னுடைய சம்ஸ்காரமே மாற மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த கர்ம இந்திரியங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. आज योग क्यों नहीं लगता? क्योंकि आंखें सारा दिन गलत देखती है, कान गलत सुनता है, मन गलत मेरे सोचता है। योग में बैठ के जो गलत देखा, गलत सुना, वो याद आता है, योग लगता ही नहीं। इसीलिए अगर आंखें ठीक देखेंगी, मन ठीक सोचेगा, बुद्धि, तो अपने आप योग लगेगा। இப்போ ஏன் யோகா வர்றதில்லை? யோகா வர்றதில்லை, கண்ணு கண்டதை பார்க்குது, மோசமானதை பார்க்குது. அப்புறம் சிந்தனை, கண்டதெல்லாம் சிந்தனை பண்ணுறோம், மோசமான சிந்தனை பண்ணுறோம். எதை பார்த்தோமோ எதை நினைச்சோமோ அதுதான் யோகாவில் வருது. அதுதான் யோகா வர மாட்டேங்குது. இப்போ அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். जैसे प्रधानमंत्री दिल्ली में शांति में कब बैठेंगे? जब उसके पार्टी के सारे लोग अपनी ड्यूटी एक्यूरेट करेंगे। एक ने कोई गलत काम कर दिया, प्रधानमंत्री की नींद खुल जाएगी। इसी तरह आज आत्मा शांति में ब्रुकुटी में तब बैठते जब हर इंद्रिया अपनी ड्यूटी एक्यूरेट करते। आंखों ने गलत देख लिया, आत्मा की नींद पीट गई, कान ने गलत सुन लिया, आत्मा की नींद पीट गई। इसीलिए हर इंद्रिया अपनी ड्यूटी एक्यूरेट करे। இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கார், டெல்லியில் உட்காந்துருக்காரு. அவர் அமைதியாக சந்தோஷமாக எப்போ இருக்க முடியும்? அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மினிஸ்டர்லாம் நல்லா ஒழுங்காக இருந்தாங்கன்னா அவர் சந்தோஷமாக அமைதியாக இருக்க முடியும். ஆளுக்கு ஆள் தப்பு பண்ணாங்கன்னா அவர் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அதே மாதிரி ஆத்மா எப்போ நல்லா அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த கர்ம இந்திரியங்களெல்லாம் ஒழுங்காக அதோட வேலையை சரியாக செய்யணும். ஒன்று அதோட இஷ்டத்துக்கு இருந்துச்சுன்னா ஆத்மாவுக்கு துக்கம்தான் இருக்கும். परमात्मा इस दुनिया को आकर के बदलता है, मतलब क्या करता है? इस दुनिया में आता है और ज्ञान और योग सिखाता है। जो लोग यहाँ आएंगे, ज्ञान योग सीखेंगे, इंद्रियों पर शासन करेंगे, वो सतयुग में जाते हैं। जो ज्ञान योग सीखा लेकिन इंद्रियों पर जीत प्राप्त नहीं किया, वो असफल बने, वो त्रेतायुग में जाते हैं। और जो भक्ति की वो द्वापर में चले जाते हैं। जिन्होंने भक्ति भी नहीं की, ज्ञान योग में नहीं सीखा, खाओ पियो मौज करो, वो कलयुग में जाते। அதாவது இப்போ பாபா பரமாத்மா அங்கே பரந்தாமத்திலிருந்து வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காரு? இந்த ஞானத்தை சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. யார் இந்த ஞானத்தை கேட்டு கர்மேந்திரியங்களை ஆட்சி பண்ணுறாங்களோ அங்கே சத்தியத்துக்கு ராஜா ஆயிடுறாங்க. இந்த கர்மேந்திரக்கு அடிமையாகிறவங்க திரைத்தவ ஆகிடுறாங்க. பக்தி பண்ணக்கூடியவங்க துவாபர் ஆயிடுறாங்க. அதோட மோசமான சம்ஸ்காரம் உள்ளவங்க கடைசியில் கலியுகத்துக்கு வந்துடுறாங்க. इसलिए स्वयं को बदलना मतलब हर इंद्रियों को बाबा के श्रीमत के आधार से चलाना, यह है पुरुषार्थ। அதனால் சுயத்தை மாற்றணும்னா நம்முடைய கர்ம இந்திரியங்களை நம்ம சொல்படி நடக்க வைக்கணும். அதுதான் புருஷார்த்தம்.
जैसे आजकल की मम्मी पापा इतना बिजी हैं, बच्चा कहाँ जाता है, किसके संग में जाता है, क्या देखता है, क्या सुनता है, उनको देखने का पूछने का टाइम ही नहीं है। जब बच्चा गलत काम करता है उनकी आंखें खुल जाती है, बच्चे ने ऐसे गलत काम कैसे किया। इसी तरह आज हम अपने अपने इतना बिजी है, मेरी आंखें क्या देखती है, मेरा मन क्या सोचता है, मेरा कान क्या सुनता है, देखने का पूछने का टाइम ही नहीं है। जब गलत काम होता है तो हम कहते हैं ये कैसा हो गया। इसीलिए ब्रह्मा बाबा ने रोज इंद्रियों का दरबार लगाया और इसीलिए ये हमें पुरुषार्थ करना है। தற்காலத்தில் குழந்தைங்க எங்கே போகுது என்ன பண்ணுது அம்மா அப்பா கவனிக்கிறதே இல்லை. அம்மா அப்பா அவ்வளோ பிஸி. இந்த குழந்தை என்ன நினைக்குது, என்ன பேசுது, எங்கே போகுது, எங்கே வருதுன்னு அவங்க கவனிக்கிறதே இல்லை. இப்போ குழந்தை கெட்டு போயிடும் ஒரு நாள். அப்புறம் என் பையன் இப்படி கெட்டு போயிட்டானான்னு அப்புறம் கவலைப்படுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த ஆத்மாவுக்கு குழந்தைங்கிறது கண்ணு, காது, வாய். இதை இந்த ஆத்மா கவனிக்கவே இல்லைன்னு வைங்க. ஆத்மா இந்த கண்ணையும் கவனிக்கல, காதையும் கவனிக்கலைன்னா அது ஒரு நாள் பெரிய தப்பு பண்ணும். அப்போ இந்த ஆத்மா கவலைப்படும். நான் கவனிக்காம விட்டுட்டேனே, இது இவ்வளோ தப்பு, எப்படி ஆச்சுன்னு கவலைப்படும். सारे गीता का सार, सारे शास्त्रों का सार, सारे मुरलियों का सार है, हे अर्जुन तुम अपने घोड़े की लगाम अपने हाथ में रखो, अर्थात हे मानव तुम अपनी इंद्रियों को वश रखो। और जिसकी इंद्रिया वश में है वो परिवर्तन होता है, वो सुखी है। जो इंद्रियों के अधीन है वो दुखी। முழு சாஸ்திரம் வேதம் எல்லாத்துடைய சாரம் என்னன்னா, இந்த இந்திரியங்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைங்க. ஏன் அர்ஜுனன்னா என் ஆத்மா, என் அர்ஜுன் உங்களுடைய இந்திரியங்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைங்க. யார் இந்திரியங்களை கட்டுப்பாட்டு பண்ணி ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க ராஜா ஆயிடுறாங்க, இல்லாதவங்க ஃபெயில் ஆயிடுறாங்க, பிரஜை ஆயிடுறாங்க. आज दुनिया में क्राइम हो रहा है, कोई किसी का मर्डर करता है, कोई सुसाइड करता है, कोई नशा करता है। क्यों? उनकी इंद्रिय वश में नहीं है। वो पढ़े लिखे हैं लेकिन इंद्रिय वश में नहीं है, इसीलिए प्रॉब्लम आए। अगर ज्ञान में चलने के बाद फिर भी मेरी इंद्रिय वश में नहीं है, हम अज्ञानी हैं। இப்போல்லாம் நல்லா படித்தவங்க தான் கொலை பண்ணிடுறாங்க, சாராயம் குடிச்சிடுறாங்க, பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணுறாங்க. நல்லா படிச்சிருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க இந்திரியங்கள் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால்தான் அந்த மாதிரி பெரிய பெரிய குற்றமெல்லாம் நடக்குது. जिसकी इंद्रिया वश में नहीं है, अधीन है, वो है धृतराष्ट्र। யாருடைய இந்திரியங்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ அவங்க தான் திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் கண்ணில்லாதவர். யாருக்கு அந்த இந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையோ அவர் திருதராஷ்டிரன் ஆயிட்டாரு. इसलिए उसको पता है कि गलत है, नहीं होना चाहिए, तो भी ज्ञान है, समझ है, लेकिन तो भी वश में नहीं। जो इंद्रियों के अधीन है वो कभी भी अधिकारी नहीं बन सकता, राजा नहीं बन सकता। அவனுக்கு தெரியவே தெரியாது, ஏன் இப்படி ஆச்சு எப்படி தெரியாது. அப்போ யாருடைய கர்மேந்திரங்கள் அவங்களுக்கு கட்டுப்பாட்டு இல்லையோ அவங்க என்றைக்குமே அதிகாரி ஆக முடியாது, ராஜா ஆக முடியாது, அடிமை தான் ஆவார். कई कहते सतयुग कब आएगा, कृष्ण जन्म कब लेगा, अब कितना साल बाकी है। बाबा कहते सतयुग पहले अपने अंदर बनाओ। सतयुग का गायन क्या है? एक धर्म, एक राज्य, एक भाषा, एक कुल, एक मत। क्या इस शरीर रूपी देश में हमारा एक आत्मा का शासन है? या कभी कभी माया भी अपना इंटरफेयर करती है। इसके अंदर एक आत्मा का शासन, एक धर्म धारणा स्थापन करो, भार सतयुग अपने आप आएगा। இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, கிருஷ்ணர் எப்போ பிறப்பார், எப்போ சொர்க்கம் வரும், எப்போ இந்த உலகாளியும் எப்போ சொர்க்கம் வரும், அதே கேள்வி கேட்குறாங்க. முதல்ல உங்களை நீங்கள் சொர்க்கமாக்குங்க, உங்கள் மனசுக்குள்ள உங்கள் ஆத்மா முதல்ல சொர்க்கமாக்குங்க. அப்போ அங்கே அதாவது இந்த கர்மேந்திரெல்லாம் உங்களுடைய வசப்படுத்தி அதை ஆட்சி பண்ணுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சொர்க்கம் வந்துடும். मुझे लगता है इस सीजन की बाबा की पहली मुरली चली थी मधुबन में। अपने स्वराज्य के राज्य के चार्ट को चेक करो और अखंड राज्य के अधिकारी बनो। இந்த சீசனில் முதல் வானில் பாபா சுயராஜ்ய அதிகாரி பற்றி சொன்னார். உங்களுடைய ராஜ்யம், உங்களுடைய அகண்ட ராஜ்யத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதை ஆட்சி பண்ணுங்கள். அப்போ சுயராஜ்ய அதிகாரி தான் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆவார். कई बार बाबा के बच्चे बाबा कहते बाबा हम भविष्य में क्या बनने वाले हमको बताओ। तो बाबा कहता है चेक करो मैं क्या बनने वाला, मैं आपको भी बता देता हूँ, आप उसमें चेक करना मैं भविष्य में क्या बनने वाला हूँ। நிறைய பேர் பிரம்ம பாபா உயிரோடு இருக்கும்போது கேட்டாங்களா, பாபா நான் என்ன ஆக போகிறேன், என்ன பதவி ஆக போகிறேன்,
பாபா நீங்களே உங்களை செக் பண்ணி கண்டுபிடிங்க, செக் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். समझो कोई ज्ञान में चलता है, धन से सेवन नहीं करता, ज्ञान दूसरों को नहीं सुनाता, इंद्रियों के अधीन है, ऐसी आत्मा का भविष्य है दास दासी बनेंगे। ஞானம் கேட்டிருக்காரு, அவர் எந்த சேவையும் செய்யல, உடல் மூலமாக சேவை செய்யல, பணம் மூலமாக சேவை செய்யல, எந்த சேவையும் செய்யல, கர்மேந்திரங்களுக்கு அடிமையாக இருக்காருன்னா அவர் தாசி ஆயிடுவார், தாசதாசி. நம்ம என்ன ஆக போகிறோம்னு கேட்டோம் இல்லையா, தாசதாசி யார் ஆவாங்க, அதுக்கு இப்படி சொல்கிறார். दास दासी वो बनता है जो उदास रहता है। யார் தாசதாசி, யார் உதாஸ் உற்சாகம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க உதாஸ் தாசி ஆகிறாங்க. और उदास कौन रहता है? जो इंद्रियों के अधीन है, भगवान मिला है, सत्युग में जा रहे, कोई खुशी नहीं है, जो हरा हुआ है, अधीन है, उसको खुशी नहीं होती। யார் கர்மேந்திரத்துக்கு அடிமையோ, அடிமை எப்பயாவது குஷியாக இருப்பாரா? அவர் தான் அடிமை, அவர் குஷி இருக்கார், உதாசாக இருப்பார், அவர் வந்து போய் தாசி ஆயிடுவார். बाबा ने आज अव्यक्त इशारे में कहा जीवन मुक्त स्थिति। जीवन मुक्त अर्थात शरीर में रहते हुए भी इंद्रियों के अधीनता से मुक्त, वही जीवन मुक्त। ஜீவன் முக்தி ஸ்திதின்னு இப்போ அவ்யக்தி இஷாராவில் நம்ம படித்தோம். ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் பண்ணுங்க அப்படின்னா கர்ம இந்திரியங்களை ஜெயிக்கணும். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய கர்ம இந்திரியங்களை ஜெயிக்கிறது தான் ஜீவன் முக்தி ஸ்திதி. जो ज्ञान योग से किसी का श्रृंगार नहीं करते, वो भविष्य में श्रृंगार करने वाली दासी बनती है। ஞான யோகத்தின் மூலமாக மற்றவங்களை அலங்காரம் பண்ண தெரியலன்னா வருங்காலத்தில் தேவதைகளை அலங்காரம் பண்ணக்கூடியவங்களா ஆயிடுவாங்க, தாசி ஆயிடுவாங்க. बाबा रोज कितना मुरली में कहते हैं, बच्चे मेरा संदेश सुनाओ, मंदिरों में जाओ, स्मशान में जाओ, मेरा संदेश। हम सुनते हैं मुरली, बाहर जाकर के कामों में व्यस्त रहते। जो यहाँ श्रृंगार नहीं करेंगे वहाँ भविष्य में श्रृंगार करने वाली बनेंगे। அதனால் இப்போ பாபா போங்க, எல்லா இடத்துக்கும் சேவை பண்ணுங்க, ஞானத்தை சொல்லுங்கள், கோயிலுக்கு போங்க, எங்கெங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போய் ஞானத்தை சொல்லி மற்றவங்கள அலங்காரம் பண்ணுங்கன்றார். நம்ம சொல்லவே இல்லை, இப்போ ஞான அலங்காரம் பண்ணவே இல்லைன்னா சத்தியத்துக்கு போய் ஸ்தூலமால அலங்காரம் பண்ணக்கூடியவர்களாக தாசியாக ஆயிடுவோம். समझो कोई ज्ञान में चलता है, धन से सेवा करता है, ज्ञान दूसरों को सुनाता है, लेकिन इंद्रियों के अधीन है, वो भविष्य में साहूकार बनेगा, राजा नहीं बनेगा। ரெண்டாவது, அவர் ஒருத்தர் ஞானம் நிறைய கேட்குறாரு, இந்த பண காசு மூலமாக நிறைய சேவை பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சம் சேவை பண்ணுறாரு, ஆனால் இந்த கர்ம இந்திரியத்தை ஜெயிக்கல, கர்ம இந்திரியம் ஜெயிக்கல, பணத்தின் மூலமாக சேவை பண்ணுறாரு, அவர் என்ன ஆவார்னா பணக்கார பிரஜை ஆவார். क्यों? क्योंकि संगम युग में उसने धन सेवा में लगाया था, ज्ञान दूसरों को सुनाया था, इसलिए साहूकार बना, राजा नहीं बना। அதாவது சங்கம் யுகத்தில் நல்ல பணத்தின் மூலமாக சேவை செய்தார், கொஞ்சம் ஞானத்தையும் மற்றவங்களுக்கு சொன்னார், ஆனால் சம்ஸ்காரத்தை மாற்றலை, கர்மேந்திரக்கு அடிமையாக இருக்கார், அதனால் அவர் ராஜா ஆக முடியாது, சவுக்கார் பெருஜை, பணக்கார பெருஜை ஆவார். समझो कोई ज्ञान में चलता है। तीसरा, पहला बताया जो श्रृंगार नहीं करते, ज्ञान नहीं सुनाते, इंद्रियों के वो दासी। दूसरा बताया जो धन से सेवा करते हैं, ज्ञान दूसरों को सुनाता है, लेकिन इंद्रियों के अधीन है, वो साहूकार। तीसरा है जो ज्ञान दूसरों को नहीं सुनाता, धन भी सेवा में नहीं लगाता, लेकिन इतना गुप्त पुरुषार्थ करता है, इंद्रियों पर शासन किया है, वो भविष्य में राजा तो बनेगा, लेकिन कंगाल राजा बनेगा। कंगाल मतलब उसके बाद धन संपत्ति नहीं होगी, क्योंकि संगम युग में उसने धन सेवा में नहीं लगाया, ज्ञान भी दूसरों को नहीं सुनाया। இது ஒரு தமாசுக்கு சொல்கிறார். அதாவது முதல்ல வந்து ஒருத்தர் ஞானத்தை மற்றவனுக்கு சொல்லலை, ஞான அலங்காரம் பண்ணலைன்னா அவர் தாசி ஆயிடுவார். சிலர் பணத்தின் மூலமாக நாங்கள் சேவை பண்ணுவாங்க, அவர் வந்து சவுக்கார் பெருஜை ஆயிடுவார். சிலர் ஒன்றுமே பண்ணல, ஞானமும் சொல்ல, ஒன்றும் சொல்ல, எதுவுமே பண்ணலை, ஆனால் நல்ல புருஷார்த் பண்ணி கர்மேந்திரத்தை ஜெயிக்கிறாரு, ஆனால் அவர் ராஜாவார். குடிமக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, வெறும் ராஜா, பேருக்கு ராஜா தவிர அங்கே குடிமக்கள் இருக்க மாட்டாங்க. और कोई ज्ञान में चलता है, धन सेवा में लगाता है, ज्ञान भी दूसरों को सुनाता है, इंद्रियों पर भी शासन है, वो है संपन्न राजा। तो चेक करो आपकी गाड़ी कौन से ट्रैक पर चल रहे हैं, अभी भी ट्रैक को बदल सकते हैं। இப்போ முதல்ல தன்னுடைய கர்ம இந்திரியத்தை மட்டும் ஜெயிக்கிறாருன்னா அவர் பணத்தால் ஒன்றும் பண்ணலை, உடலால் ஒன்றும் பண்ணலை, அவர் பெரிய நிறைந்த ராஜா ஆக முடியாது. ஆனால் ஒருத்தர் பணத்தாலையும் பண்ணுறாரு, உடலாலையும் பண்ணுறாரு,
பேச்சு மூலமாக பண்ணுறாரு, எல்லா விதத்திலும் கர்ம இந்திரியத்திலையும் அவர் ராஜாவா இருக்காருன்னா, அவர் பெரிய ராஜா ஆயிடுவார். ये शरीर हमारा किला है और इस किले में आत्मा राजा रहता है। यहाँ किले के कई दरवाजे, कान, मुंह, आंख, इस दरवाजे में कोई भी गलत चीजें सुनना नहीं, गलत देखना नहीं, गलत बोलना नहीं। ये है शक्तिशाली राजा। இப்போ இந்த ஆத்மா தான் ராஜா. இந்த ஆத்மா ராஜா இங்கே இருப்புற மத்தியில் இருக்குது. அதுக்கு ஜன்னல் மாதிரி இருக்கிறது இந்த கண்ணு, காது, வாய், இதெல்லாம் ஜன்னல் மாதிரி இருக்குது. இது மூலமாக கெட்டது எதுவுமே உள்ளே வந்துடக்கூடாது. கெட்டது பார்க்கக்கூடாது, கெட்டது கேட்கக்கூடாது, கெட்டது பேசக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த ராஜா நல்ல ராஜா இருக்க முடியும். जैसे भारत में अंग्रेज घुसे थे, क्यों घुसे थे? क्योंकि भारत में नवाबों का शासन था। बंगाल का नवाब, बिहार का नवाब, सूरत का नवाब। अंग्रेज आए और नवाबों के साथ दोस्ती की और दिल्ली के ऊपर अटैक किया, भारत गुलाम हो गया। பாரதத்தில் நவாப்புகள்லாம் ஆண்டுட்டு வந்தாங்க. நிறைய நவாப் பேரெல்லாம் சொன்னார். அவங்க நவாப் ஆட்சியில் இருந்தது. இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த நவாப்பை மெதுவாக அவங்கள ஃப்ரெண்ட் பண்ணி அவங்கள அடிமையாக்கிட்டாங்க. பாரதமே அடிமையாயிடுச்சு. इसी तरह इस शरीर भी हमारा एक इंडिया है और इस इंडिया की राजधानी दिल्ली का है। यहाँ आत्मा राजा रहता है, लेकिन शरीर रूपी इंडिया में कई नवाब है। कौन से? कान, आंखें, कान, मुंह, मन, बुद्धि, ये नवाब है। तो माया रूपी अंग्रेज आते हैं, दोस्ती किसे करते हैं? नवाब के साथ दोस्ती करते हैं। वेरत कान सुनता है, मुंह गलत बोलता है, आंखें। फिर आत्मा माया क्या करते हैं? माया रूपी अंग्रेज आत्मा के ऊपर अटैक, और इसलिए आज हम गुलाम हैं। அதுக்கு உதாரணமாக சொல்கிறாரு, இந்த உடம்பில் ஆத்மா இருக்கக்கூடிய தலை வந்து டெல்லின்னு வச்சுக்கலாம். இந்த ஆத்மா தான் இப்போ ராஜா ஆட்சி பண்ணது. இந்த நவாபுகள்ங்கிறது இந்த கண்ணு, காது, வாய், இதெல்லாம் நவாப். அவங்களும் ஒரு காலத்தை நல்லா ஆட்சி பண்ணாங்க. இந்த மாயாங்கிறது ஆங்கிலேயன், மாயாங்கிறது தான் இந்த பிரிட்டிஷ்காரன். அது வந்து இதெல்லாம் அடிமையாக்கிறது. இந்த கண்ணு, காது எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்து அடிமையாக்கிறது. ராஜா இல்லாமல் போயிடுறாரு. ராஜாவுடைய ஆட்சியே இல்லாமல் போயிடுது, அடிமையாயிடுறாரு. सभी सावधान होकर के सुन रहे हैं, बीच बीच में ताली बजाओ, सब जागृत हो जाएंगे। எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாம் எச்சரிக்கையாக கேட்குறீங்களா? தூங்குறீங்களா? தூக்கம் வந்துட்டு नहीं तो आपकी आंखें धोखा दे देगी, आपको सुला देगी। जब आंखें सो गई तो फिर क्लास सुनेंगे नहीं, तो फिर माया का राज्य रहेगा। इसलिए एक एक इंद्रियों को, क्योंकि आंखों को हमने रात को 10 बजे से 4 बजे तक छुट्टी दिया था ना, और आप ड्यूटी के समय ऐसा करेंगे तो गड़बड़ हो जाएगी। इसलिए सावधान होकर के सुनो। அதனால் எச்சரிக்கையாக கேளுங்க, யாரும் தூங்காதுங்க. அதுக்கு தான் கை தட்ட சொன்னார். நைட்டு 10 மணிலேருந்து காலை 4 மணி வரைக்கும் தூங்குனீங்க தானே? தூங்குன அப்புறம் இங்கே வந்து எதுக்கு தூக்கம் வருது? தூங்கக்கூடாது. தூங்கிட்டா எல்லாமே போயிடும். எல்லாமே கேட்டதெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. कृष्ण जब रथ में बैठता है, घोड़ों को प्यार करता है, थपथपाता है। क्यों? अब घोड़े जाकर के दुर्योधन के सामने गिर जाएंगे तो पराजय हो जाएंगे। क्या क्या कृष्ण जब रथ में बैठता है, रथ में बैठने से पहले घोड़ों से प्यार करता है, थपथपाता है, पुचकारता है। क्यों? घोड़ों को प्यार नहीं करेंगे तो दुर्योधन के सामने गिर जाएंगे, तो सबकी पराजय हो जाएगी। கிருஷ்ணர் வந்து முதல்ல தேரில் ஏறும்போது அந்த குதிரைகள் எல்லாம் தட்டி கொடுக்குறாரு. அது கொஞ்சம் அன்பு காட்டுறாரு. குதிரைகள் நல்லா ஓடினா தானே இவர் நல்லா ஜெயிக்க முடியும். அதுக்காக அது எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த கர்மேந்திரங்கள்லாம் தட்டி கொடுக்கணும். इसी तरह हमें भी अमृत वाला करके जब नहाते धोते अपने घोड़ों को से प्यार करो। हे आंखें, तुम आज कोई व्यर्थ बातें नहीं देखना। हे कान, तुम व्यर्थ बातें नहीं सुनना। हे मुख, तुम व्यर्थ नहीं बोलना। इनसे प्यार करो, और ये घोड़ों से प्यार करेंगे तब जाकर के घोड़े कभी भी गलत नहीं देखेंगे। எப்படி கிருஷ்ணர் வந்து அந்த குதிரைகளுக்கெல்லாம் அன்பு காட்டினாரோ, அது மாதிரி நீங்கள் அமிர்த வேளையில் இந்த கண்ணுக்கு அன்பு கண்ணு இன்னைக்கு நல்லதாக பார்க்கணும், கெட்டதாக பார்த்துடக்கூடாது. காது இன்னைக்கு கெட்டதெல்லாம் கேட்டுறாத அப்படின்னு அதுக்கு அன்பு காட்டணும். ஏன்னா அதுதானே ஓடுது. இப்போ எப்படி இந்த குதிரை ஓடினா தானே அந்த அர்ஜுன் அதில் போக முடியும், கிருஷ்ணர் போக முடியும். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் காலையிலேயே அதை தட்டி கொடுத்து நடத்துங்க. तो भारत में अंग्रेज घुसे थे, उनको भगाया कैसे? वही नीति हमें भी अपनानी। இப்போ பாரதத்தில் ஆங்கிலேயர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க ஒன்றும் தெரியல. எப்படி உள்ளே வந்தாங்க? நவாபெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தாங்க. அந்த மாதிரி இந்த மாயாங்கிற ஃபாரினர் எப்படி உள்ளே வந்தார் நமக்கு தெரியாமல் போயிடும். भारत में अंग्रेज घुसे थे, उनको भगाने के लिए क्या किया? नमक का सत्याग्रह, दांडी यात्रा, उसके बाद अखबार निकाले,
गणपति का त्योहार चालू किया, एक जालियनवाला बाग, वहां सभा बैठी थी। जब ये भारत में जनता को जागृत किया और तब जाकर के अंग्रेज लोग चले गए। அப்புறம் அந்த ஃபாரினரை விலக்கிறது, ஆங்கிலேயரை விரட்டுறதுக்காக என்னென்னலாம் பண்ணாங்க, உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க, தண்டி யாத்திரை போனாங்க, இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி இந்த மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாங்க, சுதந்திரம் வேணும். அப்புறம்தான் அந்த ஆங்கிலேயரை நம்ம வெளியேற்ற முடிஞ்சது. भारत में पहले अखबार नहीं चलते थे, लेकिन लोकमान्य तिलक ने पहला अखबार चालू किया, केसरी, पुणे में चालू किया था। और उसी अखबार में अंग्रेज लोग क्या क्या हमको तंग कर रहे हैं वो सब लिखते थे, लोकल भाषा में लोग पढ़ते थे, जनता जागृत हो गई। அதாவது அப்போல்லாம் நியூஸ் பேப்பர் இல்லை, யாரும் நியூஸ் பேப்பர் படிக்கல இல்லை. அப்போ திலகர் தான் ஒரு நியூஸ் பேப்பர் பத்திரிக்கை போட்டாரா. அப்போ இந்த ஆங்கிலேயர்கள் என்னென்னலாம் கொடுமை பண்ணாங்கன்னு அதில் நியூஸ் வரும்போது மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்தது, சுதந்திரம் வேணும்னு விழிப்புணர்வு போராட்டம் பண்ணாங்க. उसके बाद गणपति का त्योहार पहले नहीं होता था, लेकिन स्वतंत्रता के काल में क्या किया, गणपति का त्योहार मनाना शुरू किया। उसके बहाने लोग इकट्ठे होते थे, आपस में चर्चा होती थी, ये अंग्रेज लोग हमको कैसे तंग कर रहे हैं, और उसी से जनता जागृत हो गई, अंग्रेज लोग चले गए। அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்தது. இப்போ கூட கணபதி பூஜை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்தது. இப்போ இவங்க கூட ஆங்கிலேயர் கூட ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காகத்தான் அந்த மாதிரிலாம் பண்ணி கடைசியில் ஆங்கிலேயர் விட்டே போயிட்டாங்க. तो हमारी जनता कौन है, कान, मुंह, आंखें, मन, बुद्धि, ये सारी हमारी जनता है। इनको जनता को जागृत करो, अर्थात रोज सवेरे और शाम को हमें 10-15 मिनट के लिए दरबार लगाना है, और ये काम ब्रह्मा बाबा ने किया, हमारे इसके तरफ ध्यान नहीं है। அந்த கதை எதுக்கு சொல்ல வர்றார், அதான் சுதந்திர கதைக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜனங்கள் யார், மக்கள் யாருன்னா காது, கண், வாய், மூக்கு, இதுதான் கர்ம இந்திரியங்கள் தான் ஜனங்கள். இவங்களே விழிப்புணர்வு கொடுங்க. மாயா வந்துடும், மாயங்கிற ஃபாரினர் வந்துடுவார், நல்ல விழிப்புணர்வு கொடுங்க, அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம். மாயங்கிற ஃபாரினர் உள்ளே வர முடியாது. इस माया के युद्ध में अकेले ज्ञान में नहीं चलो, इंद्रियों का भी सहयोग लो। இப்போ அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து நீங்கள் தர்பார் காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், இந்த கர்ம இந்திரியெல்லாம் ஒரு தர்பார் கூட்டுங்க, அது தினம் கேளுங்க, அதுபடி நடங்க. इस ज्ञान मार्ग में, इस माया के युद्ध में अकेले आत्मा को ज्ञान में नहीं चलना है, इंद्रियों का भी सहयोग चाहिए। जब इंद्रियों का सहयोग होगा तब इस युद्ध में विजय बनेंगे। இந்த இந்திரியங்களுடைய சகயோக உதவி தேவை. இந்த ஞான மார்க்கத்தில் இப்போ நம்ம தொடர்ந்து மாயக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம், போரிட்டுட்டே இருக்கிறோம். ஆத்மா தனியாக போரிட முடியாது, ஆத்மா இந்த இந்திரியங்களுடைய உதவி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்திரியங்களை நீங்கள் அதாவது அதை விழிப்புணர்வு செய்ய வைங்க. इसलिए स्वराज्य अधिकारी का पुरुषार्थ स्वराज्य अधिकारी से भविष्य के राज्य अधिकारी बनेंगे। அதனால் சுயராஜ்ய அதிகாரி அந்த பயிற்சி பண்ணணும். சுயராஜ்ய அதிகாரி தான் வருங்காலத்தில் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆவார். तो रोज हम अपना दरबार कैसे लगाए, டெய்லி நம்ம தர்பார் எப்படி கூட்டுறது? दरबार लगाने के लिए हमें एक तो अमृत वाला शिव बाबा हमारा दोस्त है, शिव बाबा हमारा फ्रेंड है। तो देखता है कि मेरा दोस्त इतना अच्छा था, ये कैसा दुखी हो गया, कहता है कोई बात नहीं, तुम परमधाम में आना, मैं तुमको ताकत दूंगा, बल दूंगा, और माया पर जीत प्राप्त करने के लिए ट्रेनिंग दूंगा। तो हमें अपने दोस्त के ऊपर रोज क्या करना है, रात को सोने के लिए जाना है। எப்படி இந்த கர்மேந்திரத்தை ஜெயிக்கிறது, எப்படி இந்த பெரிய பதவி அடையிறது அப்படின்னா பாபா சொல்கிறார், பரமாத்மா அவர் ஃப்ரெண்டு, நீ ஃப்ரெண்டு, நீ எங்கிட்ட வா, மேலே பறந்தாம் வா, உனக்கு ட்ரைனிங் தரேன், எப்படி இதெல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லித்தரேன், ட்ரைனிங் தரேன் அப்படின்னு அப்படி கூப்பிட்றாரு. तो रोज अमृत वाला जा करके उसे शक्ति लेना, पावर लेना, और उसके बाद अमृत वाला करके शरीर में आओ, और शरीर में आकर के सभी इंद्रियों से पहले गुड मॉर्निंग बोलो, और 5 बजे से लेकर के 4:45 से 5 बजे तक इंद्रियों से बातें करो। இப்போ அதுவும் எந்த டைமில் பண்ணோன்னா அமிர்த வேளையில் எங்கிட்ட வாங்க, உனக்கு ட்ரைனிங் தரேங்காரு. இப்போ அமிர்த வேளையில் பாபா கிட்ட போனால் பாபா நல்லா ட்ரைனிங் கொடுத்து சக்தியெல்லாம் கொடுத்து அனுப்புவார். அப்புறம் 5 மணிலிருந்து 5:15 மணி வரைக்கும் இந்த தர்பார் பண்ணுங்க, ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தையும் தர்பார் கூட்டுங்க.
பேசுங்க அது கூட. तो उनसे बातें करनी है, कैसे बातें करनी है, सब ध्यान से सुनेंगे। எப்படி பேசுறது, கண்ணு கூட எப்படி பேசுறது, காது கூட எப்படி பேசுறது, கொஞ்சம் கவனமா கேளுங்க. ठीक है, सभी सावधान है। कोई माता जी आंखें बंद किए, मेरा ध्यान एक एक के ऊपर है, थोड़ा ताली बजाओ अच्छी तरह। ஒரு கை தட்டுங்க, கை தட்டுங்க, எல்லாரும் கவனிக்கிறேன் நானு. யாரும் தூங்க கூடாது. 1-2 பேர் தூங்குறாங்க. நல்லா ताली बजाने से सब कान आंखें सावधान हो जाएगी। ठीक है, तो रोज हमें क्या करना है, बातें करनी है। सबसे पहले बात करो कान से। हे मेरे कान, காது கிட்ட பேசுங்க. எப்படி பேசணும் சொல்லி தரார், கவனமா கேளுங்க. முதல்ல காது கிட்ட பேசணுமா. हे मेरे कान, तुम मेरे इस राज्य के शान हो, अगर तुम ना होते मैं ईश्वरीय महावाक्य कैसे सुनता। इसीलिए हे कान, तुम्हारा बहुत बहुत धन्यवाद, मेरा तुम्हारे पर विश्वास है, इसीलिए मैंने तुमको बॉर्डर पर रखा है। அந்த காது கிட்ட பேசணுமா. காது, நீ நல்ல நல்ல விஷயங்களா கேட்கணும், நீ நல்லதை கேட்கணும், பரமாத்மா சொல்லக்கூடிய மகா வாக்கில கேட்கணும். அதனால தான் இந்த காதை பார்டரில் வச்சுருக்காங்க. இது ஒரு பார்டரா, பார்டர் என்ன, பார்டர் இல்லையா, இது பார்டரில் எல்லையில் வச்சுருக்காரு. நல்லது மட்டும் கேளு அப்படின்னா அதுக்கு காலையில் அதுக்கிட்ட பேசணுமா. अब समझो पाकिस्तान के बॉर्डर पर कोई एक सैनिक है और कोई आतंकवादी आता है, कहता है 1000 की 500 की नोटा लो, बोरी भर करके मुझे अंदर भेज दो। वो कहेगा अरे इतना नोटा तो मुझे कभी नहीं मिलेगा, भाई दो और तुम जाओ। अब वो जाएगा, कितने लोगों को मारेगा। इसीलिए सैनिक को नोट प्रेमी नहीं, देश प्रेमी बनने की जरूरत है। இப்போ பாகிஸ்தான் பார்டரில் ஒரு இவர் இருக்கார், இராணுவ வீரர் இருக்கார். அங்கேருந்து எதிரி கொஞ்சம் பணம் கொடுத்துட்றேன், இவ்வளோ பணம் கொடுத்துறேன், என்னை உள்ளே விட்டுரு. இவர் இந்த பணத்தின் மேலே ஆசைப்பட்டு, பணத்தின் மேலே அதுக்கு ஒரு பற்று அவர் விட்டுட்டாருன்னா அவர் உள்ளே எத்தனை பேர் கொல்லுவார், எத்தனை பேர் ஷூட் பண்ணுவார். அதனால் பணத்தின் மேலே அன்பு இருக்கக்கூடாது, தேசத்தின் மீது அன்பு இருக்கணும். தேசத்தின் மேலே அன்பு இருந்துச்சுன்னா அவர் விட மாட்டார், என்னன்னாலும் அவர் விட மாட்டார் இல்லையா. அது மாதிரி इसी तरह आज कान क्यों है, क्योंकि कान आत्मा की रक्षा करने के लिए, आंखें क्यों है, आत्मा की रक्षा करने के लिए, मुख क्यों है, रक्षकी भक्षक बने हैं। और इसीलिए आज हमारे जीवन में प्रॉब्लम है। இப்போ இதெல்லாம் காது ஆத்மாவை பாதுகாக்கிறதுக்காக இருக்குது, கண்ணு ஆத்மா பாதுகாக்கிறதுக்காக இருக்குது, வாயும் ஆத்மாவை பாதுகாக்கணும். பாதுகாக்கக்கூடியவரே எதிரி ஆயிட்டாரு, பாதுகாக்கலை அப்படின்னா அப்புறம் ஆத்மாவோட நிலை என்ன. लेकिन हम क्या करते हैं, इसके कारण ऐसा हुआ, किसके कारण नहीं, आपकी इंद्रियों के कमी के कारण हुआ। इसीलिए कारण नहीं लगाओ, उसका निवारण है। हर इंद्रियों को क्या करो, अपने वश में रखो। நிறைய காரணம் சொல்லுவோம், இதனால் இப்படி ஆச்சு, இதனால் அப்படி ஆச்சு, இந்த காரணத்தினால இப்படி ஆச்சு. ஒன்றும் இல்லை, உங்கள் கர்ம இந்திரன் உங்கள் கண்ட்ரோல் இல்லை, அதான் காரணம். அந்த காரணத்துக்கு நிவாரணம் பண்ணுங்க. समझो प्रधानमंत्री को किसी ने गाली देने वाला पत्र लिखा, वो पत्र कहाँ जाएगा, उनके पीए के पास। ये पढ़ेगा, कहेगा क्या फालतू आदमी लिखता है, फाड़ के फेंक देगा। वो प्रधानमंत्री तक नहीं पहुंचाएगा, क्योंकि गलत लिखा हुआ, इतना अच्छा काम कर रहे हैं। इसी तरह हमें कोई गाली देता है, हमारा पीए कौन है, कान फटाफट आत्मा तक पहुंचा था, हमको गाली दी, मुख डिस्टर्ब हो गया, मन डिस्टर्ब हो गया, आंखें सब डिस्टर्ब हो गया। और सवेरे की 4 पेज की मुरली सुनी थी, उसको कान नहीं बोलता कि आज बाबा ने ऐसे बोला, उसको निकाल लेता है, माना कान मेरा हितैषी नहीं है। இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்கார், இல்லை பிரைம் மினிஸ்டர் இருக்கார், ஒருத்தர் மோசமாக ஒரு லெட்டர் எழுதுறார், அவர் பற்றி ரொம்ப நிந்தனை பண்ணி கேவலப்படுத்தி ஒரு லெட்டர் எழுதுறார். அதை பிஏ முதல் படிச்சுட்டு அப்போவே கிழிச்சு போட்டுருவார். ஏன்னா அதை பிஎம் காட்ட மாட்டார், இது மோசமான லெட்டர் இருக்குதுன்னு அது கிழிச்சு போட்டுருவார். அதே மாதிரி இந்த காது கண்ணுக்கு ஏதாவது மோசமான வந்ததுன்னா அதை அங்கேயே கிழிச்சு போட்டுருணும், அந்த ஆத்மாக்குள்ளே விடக்கூடாது, அது அங்கேயே அதை இல்லாமல் பண்ணிடணும். इसीलिए हर इंद्रियों के अंदर आत्मा के प्रति रिगार्ड चाहिए, रिस्पेक्ट चाहिए। जो योग्य नहीं राजा का, वो नहीं सुनना, योग्य नहीं वो न बोलना, ये है स्वराज्य अधिकारी स्थिति। அப்போ இந்த கர்மேந்திரியங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ராஜாவை காப்பாற்றணும். கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் அந்த ராஜா நல்ல ராஜாவாக இருப்பார். तो कान से बातें करो, हे कान मैंने तुमको बॉर्डर रखा है, लेकिन आजकल तुम व्यर्थ बातें सुनते हो, मुझे तो पता नहीं था। आज मैं अपने दोस्त के पास गया था, शिव बाबा के पास, शिव बाबा ने तुम्हारे लिए कुछ इशारे दिए हैं। इसलिए हे कान, तुम मेरा खाते हो, मेरे राजाई में रहते हो और मुझे धोखा दे रहे हैं। इसीलिए आज से मैं रात को चेक करूंगा, अगर तुमने कुछ गलत सुना मैं तुमको सजा दूंगा। காதுகிட்ட பேசணுமா, என் காதே நான் உன்னை நம்பி தான் இருக்கிறேன்,
நீ என்னை ஏமாற்றக்கூடாது. எனக்கு நான் ஃப்ரெண்டு சிவபாபா கிட்ட போனேன், அமிர்தோடையில் சிவபாபாகிட்ட போனேன். அவர் சொன்னார், இந்த காதை கொஞ்சம் கவனி, அது கண்டதெல்லாம் கேட்குது, கண்டதெல்லாம் கேட்குது. அதனால் அவர் சொன்னார், நீ இனிமேல் எச்சரிக்கையாக இரு, கண்டதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ கேட்டேன்னா நான் சாயந்தரம் வந்து நான் அதை செக் பண்ணி உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு காதுகிட்ட பேசணுமா. क्योंकि कान जिंदा क्यों है? आत्मा ने कमाया हुआ खून सप्लाई होता है। कान अगर यहाँ होता डिस्टेंस में जिंदा रहता, खाता है आत्मा का और धोखा दे रहा आत्मा को, जिसके थाली में खा रहा है उसको छेद कर रहे हैं। इसीलिए एक कान, और ये नहीं समझना कि मुझे कुछ पता नहीं चलता। आजकल शरीर पे किले के चारों तरफ से मैंने सीसी कैमरे लगाए हैं। सीसी कैमरा मतलब आजकल लगा था ना, ऑफिस में, घरों में, सेंटर में सीसी कैमरा। तो हमारा भी सीसी कैमरा है, थर्ड आई, तीसरा नेत्र। சிசி கேமரா பற்றி சொல்கிறாரு, மூன்றாவது கண் சிசி கேமரா. அது கேமரா எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்களே, அது தெரியும். அந்த மாதிரி இந்த காதே நீ ஏமாத்திராத. என்னை வந்து என்னுடைய ராஜ்யத்திலேயே இருந்துக்கிட்டு, என்னுடைய ராஜ்யத்தில் கர்மேந்திரன், காது மட்டும் இல்லை, காது கண் எல்லாமே என்னுடைய ராஜ்யத்திலே இருந்துக்கிட்டு என்னையே நீ ஏமாற்றக்கூடாது. அதனால் இந்த கண்ணுங்கிறது வந்து இந்த சிசி கேமரா மாதிரி. अगर तुमने सारा दिन गलत कुछ सुना है, परचिंतन की बातें सुनी है, मैं रात को सोने से पहले तुमको सजा दूंगा। ध्यान रखना, अपनी ड्यूटी एक्यूरेट करना, उससे बात करो, फिर आगे चलो मुख्य पास। ஒரு வேளை நீ கண்ட பிரச்சனைலாம் கேட்டேன், மற்றவங்க சொன்னதெல்லாம் கேட்டேன்னா நான் இன்னைக்கு வந்து தர்பார் கூட்டுவேன். அது மாதிரி ஏதாவது ரிப்போர்ட் வந்தது, நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு பேசுங்க. आगे चलो मुख्य पास। हे मुख, तुम में मेरे इस राज्य के शान हो। अगर तुम ना होते, मैं दूसरों को ईश्वरीय महावाक्य सुना करके दुआई कैसे लेता। तुम्हारा बहुत बहुत धन्यवाद। लेकिन कभी कभी तुम किसी का अपमान करते हो, गलत शब्द बोलते हो, जिससे मेरे आत्मा भाई मेरे से रुठ जाते हैं, मुझे बदुआई देते हैं, मेरी से दूरियां बनाते हैं। क्या मैंने तुमको इसीलिए रखा? अगर तुम आज सारा दिन गलत कुछ बोलेगा, मैं तुमको सजा दूंगा। அப்புறம் வாய்கிட்ட பேசணும். என் வாய் உனக்கு ரொம்ப நன்றி, நீ வந்து நல்ல 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 ஞானம் எல்லாம் பேசுகிற, நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்கிற, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் சில நேரத்தில் நீ மற்றவங்கள கோவப்பட்டு திட்டிடுற, அவங்கள நிந்தனை பண்ணிடுற, கேவலப்படுத்திடுற. இந்த மாதிரி எனக்கு செய்தி வந்துச்சுன்னு வைங்க, இன்றைக்கி நான் வந்து தர்பார் பண்ணி உனக்கு தண்டனை கொடுப்பேன். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு வாய்கிட்ட பேசணுமா. आगे चलो आंखों के पास। है आंखें, मुझे 84 जन्म में बहुत आंखें मिली, लेकिन तुम्हारे जैसे भाग्यशाली आंखें कोई नहीं मिली। क्यों? तुम्हारे द्वारा मैंने सत्यम शिवम सुंदरम को देखा हुआ है। मधुवन में बाबा, जिसको देखने के लिए दुनिया की आंखें तरस रहे, और उस प्रभु को तुमने घंटों तक देखा हुआ है। खाते हुए देखा है, बोलते हुए देखा है, वो झंडा फहराने के लिए भी उठ कर गया था, उसको भी देखा हुआ है। तो क्या प्रभु को देखने में तुम्हारा पेट नहीं भरा? तुम इस संसार की गंदी बातें, व्यर्थ बातें क्यों देखते हो? अगर तुमने कुछ गलत देखेगा, मैं तुमको सजा दूंगा। இப்போ அடுத்தது கண்ணு. கண்ணுக்கிட்ட பேசணுமா. கண்ணே, நீ எவ்வளோ நல்ல கண்ணு, எனக்கு 84 ஜென்மத்தில் 83 கண்ணு கிடைச்சிருக்குது. அதை விட நீ நல்ல கண்ணு. நீ வந்து பரமாத்மா பார்த்த, பரமாத்மா எப்படி பேசுகிறாரு, எப்படி பார்க்குறாரு, எப்படி சாப்பிட்றாரு, எப்படி நடக்கிறாரு, அது நிறைய அவர் கணக்கில் பார்த்தா பாக்கியசாலி கண்ணு. நீ ரொம்ப நல்ல கண்ணு. இருந்தாலும் நீ கெட்டதெல்லாம் ஏன் பார்க்குற, சில மோசமான விஷயத்தில் ஏன் பார்க்குற? இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சுன்னு வைங்க, நான் இன்னைக்கு வந்து தர்பார் கூட்டி உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு கண்ணுக்கிட்ட பேசணுமா. आगे चलो पांव के पास। हे पांव, तुम में मेरे इस राज्य के शान हो। अगर तुम ना होते, मैं सेवा करने के लिए कैसे जाता। मुख ने भाषण किया, आदि दुआ पांव को मिलती है। हाथ ने कर्मना सेवा की, आदि दुआ पांव को मिलती है। क्यों? पांव पूरा घुटने के ऊपर पूरा शरीर को उठा कर लेके आता है। इसलिए कोई भी व्यक्ति घर में आता है, उसके चरण छूते हैं। चरण में आत्मा नहीं है, लेकिन चरण ने उस व्यक्ति को लाया। लेकिन कभी कभी तुम गलत रास्ते में भी लेके जाते हो। अगर जाएगा, मैं तुमको सजा दूंगा। அப்புறம் கால்கிட்ட பேசணுமா. காலே, உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நீ இல்லைன்னா நான் எங்கே போய் சேவை பண்ண முடியும்? மற்ற இடத்துக்கெல்லாம் போய் எல்லாத்துக்கும் சேவை பண்ணோன்னா உன்னோட உதவி தேவை. நீ நல்ல கால். நீ கால் இல்லைன்னா நிற்கவே முடியாது இல்லையா? கை இருந்து என்ன பிரயோஜனம்? கால் இருந்தால் தான் கையும் நிற்க முடியும், உடம்பும் நிற்க முடியும். அதனால் உனக்கு நன்றி சொல்லிவிட்டு, ஆனால் சில நேரத்தில் நீ ராங் சைடு போயிடுற, நீ எங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போயிடுற. அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. நான் தர்பார் கூட்டி உனக்கு தண்டனை கொடுப்பேன்.
आज कई माता कहते मेरे बच्चे मानते ही नहीं है, मेरा पति मानता नहीं। क्यों नहीं मानता? जिसकी इंद्रियां नहीं मानती उसका कहना कोई नहीं मानेगा। இப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, பையன் பேச்சு கேட்க மாட்டேன்றான், புருஷன் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. மற்றவங்கள பேச்சு கேட்குறதுல பேச்சு கேட்குறது, முதல்ல கர்மேந்திரியம் உங்கள் பேச்சு கேட்குதா? கர்மேந்திரியம் உங்கள் பேச்சை கேட்டு அதுக்கு நீங்கள் ராஜா ஆயிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் மற்றவங்க கேட்பாங்க. आज गर्मी बढ़ती है, सर्दी बढ़ती है, क्यों? इंद्रियों की अधीनता। इसलिए अगर सत्युग में जाना है, प्रकृति जीत बनना है, माया जीत बनना है, इसके ऊपर शासन करो। जिन्होंने स्वराज्य अधिकारी किया वो विश्व का राजा बन सकता है। இப்போ இன்னைக்கு சில நாள் ரொம்ப கோல்ட் ஆகும், சில நாள் நல்ல மழை, சில நாள் நல்ல வெயில். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா நமது ஆத்மாக்கள் இந்த கர்மேந்திரியத்துக்கு அடிமையாயிருச்சு. இந்த 5 அதுக்கு ஜெயிக்கல, அதை ஆட்சி பண்ணலை. நீங்கள் அப்படி ஆட்சி பண்ணுங்க, எல்லாமே சமமாக இருக்குது. முதல்ல இந்த உடம்பு மேலே ஆட்சி பண்ணுங்க. जिसका इंद्रियों पर शासन है उसके इर्द गिर्द में गुण और शक्तियां होगी। क्या बोला? जिसका इंद्रियों पर शासन है उसके चारों ओर गुण और शक्तियां होगी। யாருக்கு இந்திரியத்தின் மீது கட்டுப்பாட்டில் இருக்குதோ அவங்களுக்கு குணம் சக்திகள் இருக்கும். जैसे नौका पानी के ऊपर से जाएगी, पार कराएगी, नौका के अंदर पानी आएगा तो डुबा देगी। அதாவது தண்ணியில் படகு போகுது, படகு தண்ணி மேலே போகுது, அந்த தண்ணியே படகுல மேலே ஏறி போச்சுன்னா படகு மூழ்கி போயிடும். इसी तरह जो इंद्रियों को चलाता है वो जीवन में सफल हो जाता है, जिसको इंद्रियां चलाते वो डूब जाता है, असफल हो जाता है। அதே மாதிரி அந்த படகு மூழ்கி போன மாதிரி யார் இந்திரியங்களை நடத்துகிறாங்களோ, கர்மேந்திரியம் நடத்துகிறாங்களோ ஒரு நல்லா நடத்திட்டு போகணும். அந்த கர்மேந்திரியம் இவரை நடத்துகிறாரு, ஆத்மாவை நடத்துதுன்னா போட்டு கவிழ்ந்த மாதிரி கவிழ்ந்து போயிடுவார். इस दुनिया पर शासन करने के लिए शरीर की दुनिया पर राज्य करो, शासन करो। இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும், உலகத்தின் மீது ஆட்சி பண்ணணும்னா और இந்த உடம்புங்கிற உலகத்தை ஆட்சி பண்ணுங்க. अनुशासन, अनु मतलब आत्मा, शासन मतलब राज्य। जिन्होंने जिस आत्मा का शासन बॉडी पर है वो दूसरों पर शासन कर सकता है, घर पर, दुनिया पर शासन कर सकता है। முதல்ல ஆத்மா சாசனம், முதல்ல ஆத்மா அதிகாரியாகி ஆட்சி பண்ணுதுன்னா அவங்களால மற்றவங்களை ஆட்சி பண்ண முடியும், உலகத்தை ஆட்சி பண்ண முடியும். அதனால சுயம் நாம ஆட்சி பண்ணணும். इस दुनिया पर वही शासन करता है जिसने इस दुनिया पर शासन किया। யார் இந்த உடல்ங்கிற உலகத்தின் மீது ஆட்சி பண்றாங்களோ அவங்க தான் அந்த உலகத்தின் மீது ஆட்சி பண்ண முடியும். इस दुनिया की सैंपल ये दुनिया है। அதாவது அந்த உலகத்துடைய சாம்பிள் இந்த உடம்புங்கிற உலகம். दुनिया में 3 लोग है, शरीर में भी 3 लोग है, यहाँ आत्म लोग। அந்த உலகத்திலேயும் 3 லோகம், இந்த சரீரத்திலேயும் 3 லோகம் இருக்குது. दुनिया 5 तत्वों की बनी है, शरीर भी 5 तत्वों का बना हुआ है। உலகமும் 5 தத்துவத்தால் ஆக்கப்பட்டது, இந்த உடலும் 5 தத்துவத்தால் ஆக்கப்பட்டது. दुनिया में 9.5 करोड़ लोग रहते, शरीर में भी 9.5 करोड़ सेल्स हैं। அதாவது உலகத்திலையும் இப்போ 850 கோடி மக்கள் இருக்காங்க, அதே மாதிரி உடம்புக்குள்ளேயும் 850 கோடி செல்கள் இருக்குது. दुनिया में 70% पानी है, शरीर में भी 70% पानी है। அதாவது உலகத்தில் 3/4 தண்ணி, 70% தண்ணின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த உடம்புலையும் 70% தண்ணி. इसको सुधारो ये सुधर जाएगी, स्वयं को सुधारो दुनिया सुधर जाएगी। दुनिया का ठेका आपका नहीं है। அதனால் இந்த உடம்புங்கிற உலகத்தை மாற்றிருங்க, உலகம் மாறி போயிடும். அந்த உலகத்தில் இருக்கிறது இந்த உடம்புல இருக்குது, இந்த உடம்பை மாற்றுங்க, உலகம் மாறி போயிடும். इसीलिए हर इंद्रियों पर शासन रखना। आगे चलो, मन के साथ बात करो। இப்போ இந்த 5 இந்திரியங்கள் மீது ஆட்சி பண்ணணும். அடுத்தது மனசுக்கிட்ட போகலாம். இப்போ முதல்ல 5 இந்திரியங்கள் பேசிட்டாரு, இப்போ மனசுக்கிட்ட போறாரு. हे मन, तुम में मेरे इस राज्य के शान हो। अगर तुम ना होते मैं ईश्वरीय महाउका का चिंतन मंथन कैसे करता। लेकिन कभी कभी तुम व्यर्थों का भी चिंतन करते हो, अगर करेगा मैं तुमको सजा दूंगा। மனசை சொல்லணும், ஏன் மனசே, நீ உனக்கு எவ்வளோ நல்ல மனசு, நீ தான் என்னுடைய கௌரவம். நீ இல்லைன்னா நான் ஞான சிந்தனை பண்ண முடியாது, மனன சிந்தனை பண்ண முடியாது. ஆனால் சரிதான், ஆனால் சில நேரத்தில் நீ வீணான சிந்தனை பண்ணிடுற, மோசமான சிந்தனை பண்ணிடுற. ஒரு வேளை அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ,
நான் இன்னைக்கு கச்சேரி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லணுமா. सामने से कोई व्यक्ति आता है, मन में विचार चलना शुरू होते हैं, ये बहुत खराब है, इनको हमको धोखा दे दिया, ये ऐसा है वैसा है, तुरंत मन से बात करो, हे मन, जिसको भगवान कहता है मिठे बच्चे और तुम उसके लिए बेकार बोल रहे, खबरदार अगर तुमने मेरे आत्मा भाई के लिए ऐसा सोचा तो तुरंत मन चुप हो जाएगा. மனசு வந்து யாரையாவது பார்த்தா கெட்டது நினைக்குதுன்னு வைங்க, இந்த ஆள் என்ன ஆள் இந்த மாதிரி, இவர் ஒரு கை பார்த்துடலாம், இவர் மோசமான ஆள் அப்படி இப்படின்னு மனசு நினைக்குதுன்னா உடனே மனசை கேட்கணுமா, என் மனசை பரமாத்மாவே மீட்டே பெற்றேங்கிறார், இனிமையான குழந்தைங்கிறார், நீ ஏன் அவரை பற்றி மோசமாக நினைக்கிற, இனிமேல் மோசமாக நினைச்சு பாருன்னு என்ன பண்ணுற பாருன்னு அது மனசை சொல்லணுமா. आगे चलो बुद्धि के पास, हे बुद्धि, तुम भी मेरे इस राज्य के शान हो, अगर तुम ना होते मैं मेरा तुम्हारे पर बहुत बड़ा विश्वास है, इसीलिए तुमको मैंने, शरीर का मंत्री कौन है, बुद्धि है गृह मंत्री. புத்தி தான் முக்கியமான மந்திரி. புத்தி அடுத்தது புத்தி கேட்கணுமா, புத்தி நீ தான் எனக்கு ஒரு கௌரவம், நீ இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த புத்தி இருக்கிறதுனால தான் யோகாவே பண்ண முடியுது. ஆனால் நீ நல்ல புத்தி, சில நேரத்தில் நீ வந்து மோசமான இடத்துக்கு போயிடுற, அதையும் நான் செக் பண்ண போகிறேன்றார். तो बुद्धि से बात करो, हे बुद्धि, मैंने सभी इंद्रियों में से चुन करके तुमको मंत्री बनाया, मुझे लगा तो मेरा कारोबार बहुत अच्छा चलेगा, लेकिन तुमने कोई ऐसे गलत निर्णय लिया, मेरी पूरी राजधानी गंवा दी, मुझे रावण के जेल में डाला. इसीलिए हे बुद्धि, क्या मैंने तुमको इसीलिए राजा बनाया था, गृह मंत्री बनाया था? इसीलिए आज तक जो हुआ कोई बात नहीं, लेकिन आज से तुम्हें जो भी निर्णय लेना है श्रीमत के आधार से, अगर तुम गलत निर्णय लेगा मैं तुमको सजा दूंगा. மந்திரி அதை புத்தியை சொல்லணும், புத்தியை ஒன்று முக்கியமான மந்திரியை ஆக்கியிருக்கிறேன். ஆனால் நீ வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. உன்னால் தான் நான் இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்னாலும் உன்னால் தான், நான் வந்து மோசமாகிறதும் உன்னால் தான். நீ வந்து என்னை ஏமாத்திடக்கூடாது. நான் உன்னை நம்பி தான் இந்த முக்கியமான மந்திரி ஆக்கியிருக்கிறேன். ஒரு வேளை நீ வந்து எதாவது தப்பு எதாவது பண்ணி என்னை கீழே தள்ளினேன்னா நான் உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு புத்தி கேட்கணுமா. तो आप लोगों ने हाथ खड़ा किया था, हम राजा बनने वाले हैं, तो क्या इतना अटेंशन है आप लोगों का? ராஜா ஆகணும்னு எல்லாரும் கை திக்குனீங்க. இவ்வளோ சொன்னேன்னு இந்த இத்தனை பேர்கிட்ட உங்களுக்கு ராஜ்யம் இருக்குதா? मैंने आप लोगों को हाथ खड़ा करा था, सभी ने हाथ भी खड़ा किया था, हम राजा बनने वाले. तो क्या आंखों के ऊपर, कान के ऊपर, मन के ऊपर सब ये है? இப்போ சொல்லுங்க, முதல்ல கை தூக்கு சொல்லும்போது எல்லாரும் ராஜா ஆகிறேன்னு கை தூக்கிட்டீங்க. இப்போ உங்களுடைய கர்ம இந்திரியங்கள் அப்புறம் மனம் புத்தி எல்லாம் உங்க கண்ட்ரோல் இருக்குதா? இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க ராஜாவா? बताओ, சொல்லுங்க, கை தூக்குங்க. யார் ராஜா? ராஜாவா? இதை கேட்டு கூட அப்புறம் ராஜாவா சார்? इसलिए पुरुषार्थ करेंगे तो जो होता वो गया, क्योंकि अगर संगम युग में एक दिन भी गवाया, इंद्रियों के अधीन, एक जन्म की राजाई गई. याद रखना, एक सेकंड भी महत्व का है. इसलिए आज से हमें कुछ अलग करना है. इसको देखो, औरों को नहीं देखो क्या करता है. ये समय है अपने को सुधारने का, दूसरों को देखने का समय नहीं है. அதனால இப்போ வந்து இந்த கர்மேந்திரங்களை பாருங்க, மற்றவங்களை பார்க்கறதுக்கு டைமே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கர்மேந்திரங்களை செக் பண்ணுங்க, இதையே பாருங்க. ये 18 जनवरी हमें ये याद दिलाता है, ब्रह्मा बाबा ने जो किया वो खुद करो, अन्यथा 18 जनवरी आएगी, फिर अगली आएगी, ऐसा ही संगम युग चला जाएगा. अगर इंद्रियों पर शासन नहीं है तो एक जन्म तो क्या, एक संगम युग तो क्या, और 4 संगम युग में भी आपको जिंदा रखेंगे, कोई परिवर्तन नहीं होने वाला है. ஒரே ஒரு நாள் நம்ம கர்மேந்திரங்களை அடக்கல, நம்மளால முடியாது, அடிமையாயிட்டோம்னா அங்கே ஒரு ஜென்மம் பூரா உங்களுக்கு ராஜ்ய பதவி கிடையாது. ஒரு நாள், அது மாதிரி எத்தனை நாள் அடிமையாக இருக்கிறோம், அத்தனை நாள் அடிமைன்னா அத்தனை நாள் இருக்காது. அதனால் செக் பண்ணி பாருங்கள். 18 ஜனவரி வருது ஓடி போயிடும், சிவராத்திரி வருது ஓடி போய், எத்தனை சிவராத்திரி, எத்தனை 18 ஜனவரி, எத்தனை ராக்கி, எல்லாம் டக்குன்னு ஓடி போகுது. ஆத்மா அப்படியே அடிமையாகவே இருந்துடும். அதனால் இந்த கர்ம இந்திரியத்தை செக் பண்ணுங்க 18 ஜனவரிக்குள்ளே. इसलिए ये है पुरुषार्थ, ये बेसिक बातें जो ब्रह्मा बाबा ने की थी युद्ध में विजय बनने के लिए, आप भी यही पुरुषार्थ करो. இத பேசிக், இது பிரம்மா பாபா புருஷார்த்தம் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி அவர் நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த பேசிக் இதை நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா நீங்கள் எப்படி முன்னேற முடியும்? नहीं तो जैसे भक्ति मार्ग में पहले मंदिर में जाते थे, अब ब्रह्मा कुमारी में आ रहे हैं, आया मुरली सुना,
अंधेरी नगरी, चौपट राजा, आंखें क्या देख रही, कोई परिवर्तन नहीं आने वाला, कोई बदलाव नहीं आने वाला। इसलिए स्वराज्य अधिकारी बनना। அதனால் இப்போ முதல்ல கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். இப்போ கோயிலை விட்டுட்டு பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்துட்டோம். ஆனால் ஒன்றும் பண்ணலை, அப்படியே இருக்கிற அங்கே எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறோம். அப்படின்னா குருட்டு நகரத்தினுடைய ராஜா ஆயிட்டீங்க. குருட்டு, ஒரே நகரமே குருட்டு. அங்கே ராஜாவாக இருந்தால் யார் என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. முயற்சி பண்ணி நம்ம மாற்றணும். इसलिए ये प्रिंस प्रिंसेस का कॉलेज है, यहाँ जो भी पढ़ता है राजकुमार राजकुमारी बनता है। இது பிரின்சஸ் காலேஜ். இதில் யார் படிக்கிறாங்களோ அவங்க ராஜகுமார் ராஜகுமாரி ஆவாங்க. राजाओं की कुछ निशानी होती है। राजा की पहली निशानी होते हैं, राजा जिस शहर में रहता है सब उसका कहना मानना चाहिए। राजा का कहना नहीं मानता वो राजा नहीं है। இப்போ ராஜாவுக்கு கூட சில அடையாளங்கள் இருக்குது. ராஜா என்ன கட்டளை சொல்கிறாரோ அது இது கர்மேந்திரெல்லாம் கேட்கணும் இல்லையா, பிரஜைகள் எல்லாம் கேட்கணும் இல்லை. அவர் கட்டளை போடுறாரு, யாரும் கேட்கலன்னா எப்படி ராஜா? அந்த மாதிரி ராஜானாலே அவர் ஆர்டர் படி கேட்கணும் மற்றதெல்லாம். हम याद आए, हम मधुबन में दादी प्रकाश मणि थी, तो दादी प्रकाश मणि को जब भी कहीं बाहर जाना होता था, दादी क्या करती थी, क्लास में बोलती थी कि देखो शांतिवन निवासी, मधुबन निवासी, मैं आज शाम को जाने वाली हूँ, आप लोगों से मिलूंगी। तो दादी क्या करती थी, डायमंड हॉल में या क्लास में सबको बुला लेती थी और सभी से बात करती थी। आप लोग एक एक डिपार्टमेंट वालों की महिमा करती थी। देखो ये किचन वाले कितना मेहनत करते हैं, ये सिक्योरिटी वाले कितना मेहनत करते हैं, ये बहुत अच्छे है। सबको महिमा करेगी, टोली खिलाएगी, प्यार करेगी, फिर बाद में जाती थी। तो जब भी दादी जाती थी सब ध्यान से सेवा करते थे और इसीलिए मधुबन की सेवा बहुत अच्छी चलती थी। यह है राजे की निशानी। இப்போ பிரகாஷ்மணி தாஜி இருக்கும்பொழுது எங்கேயாவது வெளியூர் போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்கன்னா முதல்ல மதுபன் வாசி சில வாங்கன்னு கூப்பிடுவாங்க. மதுபன் வாசி, அப்புறம் கேன் சர்வர், எல்லாம் பாண்டவன் எல்லாம் இருக்கிறவங்கள வாங்க எல்லாம் உட்கார வச்சு ஒவ்வொருத்தரும் நல்லா மகிமை பண்ணுவாங்களாம். நீங்கள் கிச்சனில் இருக்கிறவங்களாம் நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்க, எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நல்லா சொல்லிவிட்டு, நான் இந்த மாதிரி இத்தனை நாள் வரமாட்டேன், 10 நாள் 15 நாள் வரமாட்டேன், நீங்களே நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு போவாங்களாம். இப்போ தாதி அவ்வளோ பேசுறது பார்த்து எல்லாருக்கும் உற்சாகம் வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்க நல்லா உழைச்சாங்க, நல்லா சேவை பண்ணாங்க. अगर इतना मेहनत करने के बाद कोई पूछता ही नहीं, कहेंगे यार क्या हम तो लेबर जैसे काम करते रहते, फिर यज्ञ में प्रॉब्लम आएगी, सेवा ही नहीं करेंगे। ये है राजे की निशानी। இல்லைன்னா சேவை செய்ய மாட்டாங்க. நம்ம என்ன லேபரா, நம்ம வேலைக்காரங்களா, வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் அவங்களுக்கெல்லாம் நல்லா சொல்லிட்டு அப்புறம் தாதி போவாங்க. அவங்களும் ஊக்குற்சாகமாக பண்ணுறாங்க. आज हम जिस शरीर में रहते हैं, आज हर इंद्रिया हमारी सफलता की आधार है इंद्रिया। लेकिन कभी हम इंद्रियों से बात करते हैं, मुख से कभी बात करते हैं, हे मुख तुम्हारा धन्यवाद, तुम कितनी अच्छी सेवा कर रहे हो, हे कान तुम्हारा धन्यवाद, हे हार्ट तुम्हारा धन्यवाद। आज आप सोए हैं, हार्ट जगा हुआ है, हार्ट तो भी सेवा कर रहा है। अगर हार्ट 5 मिनट के लिए रेस्ट लेगा, छुट्टी करेगा, राम नाम सत्य हो जाएगा, आपको उठा कर लेके जाएंगे लोग। इसलिए एक एक इंद्रिया आपको कितनी मेहनत करे, लेकिन हम कभी भी उनको बोलते नहीं, प्यार करते नहीं। இப்போ தாதி எல்லாம் வெளியூர் போகும்போது எல்லாருக்கும் சொல்லிட்டு தானே போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்போவாவது கண்ணு கூட பேசியிருக்கீங்களா, காது கூட பேசியிருக்கீங்களா, வாய் கூட பேசியிருக்கீங்களா, இல்லை பேசாமையே விட்டுட்டீங்களா? அது கூட பேசணும், அதுக்கு அன்பு காட்டணும், அந்த மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா அது வந்து தூக்கி போட்டுருவங்கள, ராஜா தூக்கி போட்டுரு, நீங்கள் ராஜாவே இருக்க முடியாது, அடிமையாயிருவீங்க. जैसे कहते हैं ना, अंधा पीस रहा है और कुत्ता बैठ कर इसको खा रहा है। अंधे को लग रहा है मैंने 2 बोरी भर करके पीसा, लेकिन जमा कुछ भी नहीं। அந்த ஒரு கண் இல்லாதவர் ஏதோ நிறைய வச்சிருக்காரு, ஆனால் அவருக்கு கண் இல்லை, அங்கே வச்சிருக்கிறத நாய் சாப்பிடுது. அப்போ அவ்வளோ வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அதை நாய் சாப்பிடுது இல்லையா? इसी तरह हम क्या करते हैं, योग लगाते हैं, मुरली सुनते हैं, अमृत अलग करते हैं और सारा दिन आंखें गलत देख रहे हैं, कान गलत सुन रहे हैं, मुंह गलत बोल रहे हैं, मन गलत सोच रहे हैं। जितना कमाया वो खत्म हो गया, जमा कुछ भी नहीं। इसीलिए हर इंद्रियों पर अटेंशन, और ये काम ब्रह्मा बाबा ने किया। இப்போ ஆத்மா நிறைய சம்பாதிக்குது, ஆனால் அந்த நாய் சாப்பிட்ட மாதிரி இந்த கண், இந்த காது, வாய் அது மூலமாக நிறைய வேஸ்ட் ஆகுது,
சக்தி பூரா வேஸ்ட் ஆகுது. இப்போ அவ்வளோ சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்னா, நீ இவ்வளோ சம்பாதிச்சுன்னு எங்கே போச்சு? ஒன்றுமே சேவிங் ஆகலை. எல்லாம் கண்ணு மூலமாக, காது மூலமாக, வாய் மூலமாக எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. दूसरी राजा की निशान है, राजा दानी होता है, राजा के घर से कोई खाली नहीं जाता, उसको कहेंगे राजा. சிலர் இன்னொரு ராஜாவாங்கன்னா ஒரு தானியாக இருப்பார், நிறைய வள்ளலாக இருப்பார். யார் அங்கே போனாலும் வெறும் கையில் அனுப்ப மாட்டார், நிறைய நிறைய கொடுத்து அனுப்புவார். அவர் ராஜாவார். तो आप लोगों ने हाथ खड़ा किया, हम राजा बनने वाले इतना दान करते हैं. बाजू में पड़ोस ने कोई घंटी बजा करके देवी आओ मुझे दर्शन को भक्ति कर रहे हैं, और देवी तो कभी एक शब्द भी नहीं सुना है, कंजूस है. அதாவது நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் தானி ஆயிருக்கீங்களா? தானி யாராவது பூஜைலாம் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு போய் இந்த ஞானமெல்லாம் சொல்கிறீங்களா? தானியா? நீங்கள் ஞானத்தை 4 வார்த்தை சொல்லணும், தானம் பண்ணணும் தானே. बस से यहाँ से चेन्नई जा रहे हैं या मदुरई जा रहे हैं और बाजू में कोई बैठा, एक शब्द भी नहीं सुना है, कंजूस है. இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் பூஜை பண்ணாருன்னா அவருக்கும் சொல்லணும், ஞானம் சொல்லணும். இங்கேருந்து பஸ்ஸில் மெட்ராஸ் போகிறீங்க, பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவருக்கு ஒரு வார்த்தை ஞானம் சொல்லலைன்னா நீங்கள் சரியான கஞ்சூஸ், நீங்கள் கருமி, நீங்கள் வள்ளல் கிடையாது, கருமி. जो दान नहीं करता वो राजा, कितना मनसा से दान करो, वाचा से दान करो, शुभ भावना भी दे सकते हैं. पड़ोसनी को आप वो सुनती नहीं, कोई बात नहीं, इतना तो कह सकते हैं, बाबा देखो इस आत्मा का भी कल्याण करना, वो आपको कितना पुकार रहे, बाबा इसका कल्याण करना. 2 शुभ भावना के शब्द भी छोड़ो तो भी दान है, ये भी दान. அப்போ தானம் பண்ணுறவங்க ராஜா ஆயிடுவாங்க. இன்னொன்று, நிறைய தானம் பண்ணுறவங்க அடுத்த ஜென்மத்தில் ராஜா ஆவாங்க. இப்போ நம்ம ஞான தானம் பண்ணணும். இப்போ நமக்கு பஸ்ஸில் போய்ட்டுருக்கிற பக்கத்துக்கு சொல்கிறோம், சிலர் கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறதுக்கு ரெடி, அவர் தான் கேட்க மாட்டேன்றாரு. இருந்தாலும் மனசுக்குள்ளே பாபா இந்த ஆத்மாவுக்கும் நல்லா நடக்கணும், இவருக்கும் ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கலாமே, அது ஒரு தானம் தானே. कहीं को क्या लगता है हम ब्रह्मा कुमारी में आए, हमें भविष्य में सब मिलने वाला है, ये आपकी गलत फहमी. ब्रह्मा कुमारी आए क्या है? हम ब्रह्मा कुमारी में आए, मुरली सुन लिए, अमृत वेला किया, हमें सब मिलेगा, ये आपकी गलत फहमी है. अगर यहाँ कुछ करेंगे नहीं मिलेगा कुछ भी नहीं. நான் பாபா குழந்தை ஆயிட்டேன், நான் பாபா குழந்தை, பிரம்மகுமார் ஆயிட்டேன், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நான் ராஜா ஆயிடுவேன் அப்படிங்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கலத் ஃபேமிலி அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்றும் கிடைக்காது. यहाँ जो करेंगे वही आपको वहां मिलेगा. இங்கே ஏதாவது செஞ்சால் தான் அங்கே கிடைக்கும். என்ன செய்கிறோமோ, யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்குது. एक छोटी सी स्टोरी आप लोगों को सुनाता हूँ. ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். एक बहू थी, वो उसकी शादी एक सेठ जी की घर में हुई थी. वो थे सेठ जी लेकिन थे कंजूस, कभी भी दान पुण्य नहीं करते. ஒரு மருமகள் கல்யாணம் ஆச்சு. அவர் புகுந்த வீட்டில் அங்கே இருக்கிற ரொம்ப கஞ்ச, ஒன்று கூட தான தரம் பண்ணுறதில்ல. மருமகள் அங்கே வந்து கல்யாணம் போயிட்டாங்க. उनका शहर में बहुत बड़ा महल था, साहूकार थे, सेठ जी थे. तो एक दिन सास ससुर पति बहू ये महल के बाहर बैठे थे. इतने में एक सन्यासी आया, मुझे भिक्षा चाहिए. ஒரு நாள், இந்த கதை ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, அவர் பயங்கரமான கஞ்ச, அந்த சேட்டு வந்து பயங்கரமான கஞ்ச. இப்போ அவர் வந்து யாருக்கும் ஒன்றும் கொடுக்குறதில்ல. ஒரு நாள் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. ஒரு பிச்சைக்காரர் வந்து பிச்சை கேட்குறாரு, அம்மா தாயே பிச்சை கொடுன்னு பிச்சை கேட்குறாரு. जब भिक्षा मांगी तो बहू क्या बोलते हैं, मैं बासी खाती और भूखी सोती, तुमको कहां से दूं. அந்த மருமகள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னே, பிச்சைக்காரா நானே நேத்திய சாப்பாடு சாப்பிட்றேன், கெட்டு போன சாப்பாடு, நேத்திய சாப்பாடு சாப்பிட்றேன், உனக்கு எங்கே தரதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. सास ने जब ये बात सुनी उसको तो गुस्सा आया, लेकिन सन्यासी था इसलिए कुछ नहीं बोला. दोबारा सन्यासी कहता है मुझे थोड़ा भिक्षा चाहिए. तो बहू कहते हैं तुमने सुना नहीं, मैं खुद बासी खाती और भूखी सोती, तुमको कहां से दूं. सन्यासी चला गया. இப்போ இதை கேட்டோன்னே சேட்டுக்கு கோவம் வந்துருச்சு. என்னென்னா, நானே நேற்று கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நாளைக்கு நான் பட்னியாக இருப்பேன்னு என்னமோ, உனக்கு தரதுக்கு எங்கே இருக்குது போ அப்படின்னு இன்னொரு தடவை சொல்கிறாரு. இதை வந்து சேட்டு கேட்டார். இந்த 2வது தடவை சொன்னோடனே அந்த சன்னியாசியும் போயிட்டார், பிச்சை எடுக்கிற வந்தவரும் போயிட்டார். सास उठी, बहू को 2 थप्पड़ लगा दी. कहते तुमने मेरा नाम बदनाम किया, कब तुमको बासी खिलाया, कब भूखा सुनाया. वो कहते हैं मैं रोज बासी खाती और भूखी सोती हूँ. இந்த இடத்துல நம்ம மாமனார்னு சொல்கிறோம், இவர் மாமியார் சொல்கிறாரு. மாமியார் வந்து ஒரு அரைஞ்சிட்டாங்களா அந்த மருமகளை, நீ என்ன இப்படி சாப்பிட்ற, நீ நேத்திய சாப்பாடு சாப்பிட்றியா, பழைய சாப்பாடையா சாப்பிட்ற,
ஏன் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு அறை அறிஞ்சாங்களாம். कहते हैं आज मेरी शादी सेठ जी के घर में हुई है, ये तो मैंने पिछले जन्म में कुछ अच्छा काम किया था, उसका फल मैं खा रही हूँ, मना पिछले जन्म का खा रहे, इसलिए मैंने कहा मैं बासी खाती हूँ। उसका लगा हाँ बात तो सही है। அப்போ என்னன்னா பழைய சாப்பாடு கெட்டுப்போன சாப்பாடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் பழைய ஜென்மத்தில் ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறேன், அதனால தான் இந்த பணக்கார வீட்டில் நான் மறுமூலாக வந்திருக்கிறேன், அதை பழசு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. कहा कि अच्छा भूखी कब सो लाई? कहते मैं रोज भूखी सोती हूँ, आज अगले जन्म के लिए मुझे कुछ दान पुण्य करने नहीं दे रहे, तो अगले जन्म के लिए मुझे कुछ नहीं मिलेगा, इसीलिए मैंने कहा भूखी सोती हूँ। उसको लगा बात तो सही है। कहते ठीक है, घोड़े के लिए तो चने पीसे उसको दिया करो, उसको लगता अक्ल तो आ गई। அடுத்த ஜென்மத்தில் நான் பட்டினியாக தூங்குவேன். என்ன பட்டினியாக தூங்குறேன்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஒன்றுமே பண்ணலைன்னா அடுத்த ஜென்மம் ஒன்றும் கிடைக்காது. இப்போ ஏதாவது பண்ணால் தானே நான் அவங்க நல்லா சாப்பிட்டு தூங்க முடியும். அதை தான் பட்டினியாக தூங்கணுங்கிற என்ன அர்த்தம், இப்போ ஒன்றும் பண்ணலை, இனிமேலாவது கொஞ்சம் தானம் புண்ணியம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. इसी तरह कहीं हम बासी खा करके भूखा तो नहीं सो रहे, आज हमें इतना ज्ञान मिल रहा है, बाबा की पालना मिल रही है, ये कौन सा खा रहे हैं? पिछले जन्म में 63 जन्म में मंदिर में गए थे, व्रत किया था, भक्ति की थी, उसका फल खा रहे हैं। मला अब हम बासी खा रहे। अगर मैंने आज ब्राह्मण बन करके तन से सेवा नहीं की, धन से सेवा नहीं की, मन से सेवा नहीं की, तो भविष्य के लिए भूखे सो रहे। இப்போ ஏற்கனவே பக்தி நிறைய பண்ணியிருக்கிறோம், பக்தியில் தானம் புண்ணியம் நல்லா பண்ணியிருக்கிறோம், அதனால் இப்போ இந்த மாதிரி நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம், நல்ல இடத்துக்கு வந்துட்டோம், நல்லா இருக்கிறோம். ஆனால் இப்போ எந்த சேவையும் பண்ணல, வாற்றா சேவையும் பண்ணலை, பணம் மூலமாக சேவை பண்ணலை, உடல் மூலமாக சேவை பண்ணலைன்னா அடுத்த ஜென்மத்தில் பட்டினியாக தான் தூங்கணும், ஒன்றும் கிடைக்காது, அதனால் சேவை பண்ணுங்க. इसलिए भविष्य का आप कभी चित्र बनाओ, मुझे अगर घर चाहिए तो हमें घर से भी सेवा करनी है, अगर मुझे हर जन्म में गाड़ी चाहिए तो मुझे गाड़ी व्हीकल बाबा की सेवा में लगनी पड़ी, अगर तन तंदुरुस्त चाहिए, यहाँ कभी आओ, सेंटर इतना बड़ा है, झाड़ू पोछा लगा दो, तन सेवा में लगाएंगे उसको तन मिलेगा, धन लगाएंगे जो करेंगे वही चीज मिलेगी। அடுத்த ஜென்மத்தில் பணம் நிறைய வேணும்னா இப்போ பணம் மூலமாக சேவ் பண்ணுங்க, அடுத்த ஜென்மத்தில் நிறைய வண்டி வேணும்னா வண்டி மூலமாக சேவ் பண்ணுங்க, அடுத்த ஜென்மத்தில் நல்ல உடல், ஆரோக்கியமான உடல் வேணும்னா உடல் மூலமாக நல்லா சேவ் பண்ணுங்க, நல்ல மனசு வேணும்னா மனசு மூலமாக சேவ் பண்ணுங்க. அதனால் எது மூலமாக சேவை பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் சேவை பண்ணணும். इसलिए बासी खाकर के भूखा नहीं सोना है। அதனால் பழ சாப்பாடு சாப்பிட்டு பட்டினியாக தூங்கக்கூடாது. அந்த கதை புரிஞ்சுதா? பழைய சாப்பாடுங்கிறது போன ஜென்மத்தில் பண்ண நல்லது, அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அடுத்த ஜென்மத்தில் பட்டினியாக சாப்பிடாதுன்னு இப்போ ஒன்றும் பண்ணலைன்னா ஒன்று பட்டினி தானே. और राजाओं के 2 में शॉर्ट में निशानी सुना करके पूरा करता हूँ। ராஜாக்கு 2 निशानी सुना करके पूरा। ராஜாவுடைய 2 அடையாளங்கள், முதல்ல ஒரு அடையாளம் சொன்னாரு, இன்னும் ராஜாவுடைய இன்னும் 2 அடையாளம். क्योंकि आप लोगों ने हाथ खड़ा करते ईरोड वाले हम राजा बनने वाले हैं। நீங்களா நீங்க ஈரோடு ராஜா ஆறேன்னு கை தூக்குனீங்க தானே, அதனால சொல்றேன் நான். तीसरी बात है, जो शिकार करता उसको राजा कहेंगे। யார் வேட்டையாடுறாங்களோ அவர் ராஜா. तो आप लोगों ने आज तक कितने शिकार किया, और यहाँ तो ईरोड में तो बहुत शेर घूमते हैं। शेर मतलब अज्ञानी आत्माओं को ज्ञानी बना, उसको कहेंगे शेर की शिकार करना। நீங்க எத்தனை சிங்கத்தை வேட்டையாடினீங்க, யார் யார் அஞ்ஞானிகளை ஞானி ஆக்குறீங்களோ அதான் வேட்டை, அந்த மாதிரி எத்தனை பேர் ஆக்கியிருக்கீங்க. और राजा ऐसा नहीं कि कोई सुआ को मार करके डंडे को बांध करके गांव में ढोल बजा करके घुमा कर लाता है, तो लोग तो हंसेंगे, ये तो राजा इतना बड़ा व्यक्ति और इसने चुहा मारा। राजा चुहा नहीं मारता, राजा शेर की शिकार करता है। तो अगर आपको राजा बनना है, आपको भी शेर की शिकार करनी है, अर्थात विशेष आत्माओं को ज्ञान में लाना है। ராஜா ஒரு எலியை வேட்டையாடி நல்லா முரசு கொட்டி ராஜா எலியை வேட்டையாடிட்டாருன்னு சொன்னால் யாராவது சிரிப்பாங்க தானே, எல்லாரும் சிரிப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, என்ன ராஜா இவர் போய் எலி போய் கொண்டுட்டு பெரிய ஆளுன்னு சொல்றாரு. ராஜான்னா யார், பெரிய சிங்கத்தை கொண்டு வரணும், சிங்கத்தை வேட்டையாடிட்டு வரணும், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு ஞானம் சொல்லி அவங்களை கூட்டிட்டு வரணும். कई कहते हैं भाई जी आजकल कोई सुनता ही नहीं, ये नहीं कर, अगर नहीं सुनता, आपके पास जो ज्ञान है वो आपके धारणा में नहीं है, योग की धार नहीं लगा है, इसलिए नहीं सुनता। इसलिए योग खुद धारण करो फिर सुनाओ, तीर के समान लगेगा उसको। இப்போ அப்படி சொன்னால் யார் கேட்குறா, நான் சொல்கிறதுக்கு ரெடி தான், யார் கேட்குறாங்க,
ஆனால் முதல்ல நீங்கள் நல்லா தாரணை பண்ணுங்க, நல்லா யோகா பண்ணுங்க. நல்லா யோகா சக்தி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாரும் கேட்பாங்க. अच्छा नहीं सुनता तो उस शेर को जाली में फंसाओ। ये सेंटर क्या है? ये रोड में शेर को पकड़ने के लिए जाली बना कर रखा है। मीठा मीठा बोल करके उसको यहाँ लाओ, भाइयों के हाथ में दो, भाई जी के हाथ में दो या बहनों के हाथ में दो। मारने का काम बहनी कर देगी या भाई कर देंगे। इसीलिए हमारा काम है किसी को शिकार करना। இப்போ சிங்கத்தை வேட்டையாட முடியல, அந்த சிங்கத்தை எப்படியாவது கூட்டி இந்த வலையில் மாட்ட வைங்க. வலையில் என்ன சென்டருக்குள்ளே கூட்டிட்டு வாங்க, சென்டருக்குள்ளே கூட்டிட்டு வாங்க. அதை பார்த்து சிங்கம் வந்து வேட்டையாடிடலாம். இங்கே கூட்டிட்டு வாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்கிறதை கேட்பாங்க. महीने में एक शिकार जरूर करो। அதனால் தினம் ஒரு வேட்டையாடணும், தினம் ஒரு சிங்கத்தை வேட்டையாடணும். महीने में एक करेंगे तो 12 महीने के 12 हो जाएंगे। अगर रोज शिकार करेंगे तो रोज की क्लास की मुरली यहाँ चलेगी, फुल 2 शिफ्ट में चलेगी। நீங்கள் எப்போவாவது ஒரு நாள் வேட்டையாடக்கூடாது. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வேட்டை, மாதத்துக்கு ஒரு நாள் வேட்டை இல்லை, டெய்லி வேட்டையாடணும். டெய்லி வேட்டையாடினா இந்த சென்டர் ஃபுல்லாக ஆயிரும். इसीलिए शिकार करता है वो राज्य है। मुझे तो शिकार करने का बड़ा शौक है। देखो मधुबन में इतना बड़ा कारोबार है, किचन की सेवा करते हैं, कितना व्यस्त है, तो भी समय निकाल करके महीने में 15 दिन में कभी तमिलनाडु की तरफ जाता हो, कभी अरुणाचल प्रदेश, कभी असम, कभी कहाँ शिकार करने का शौक। जो शिकार करता वो राज्य है। இப்போ அவரோட உதாரணம் சொல்கிறாரு. நான் கிச்சனில் வேலை செய்கிறேன், நான் வெறும் கிச்சனையே பண்ணிருக்கேன், நான் எங்கே போய் வேட்டையாடுறது? இருந்தாலும் நான் நேரம் ஒதுக்கி அப்பப்போ அந்த பக்கம் அருணாச்சல் பிரதேச பக்கம், இப்படி தமிழ்நாடு பக்கம் அங்கெங்கெல்லாம் போய் நானும் எல்லாத்துக்கும் சொல்லி வேட்டையாடுறேன்றார். मेरे एक टूर में 20-25 शेर तो मर ही जाते हैं। एक टूर में 20-25 शेर तो मर ही जाते हैं। ट्रेन में बैठते समय बाजू में सुनाता रहता हूँ, कहीं भी मिलते हैं, जेल में, स्कूल में, कई जगह सेवा करता। इसलिए सेवा करने का जो शौक है, जिसने प्रजा ही नहीं बनाया राजा कैसे बनेंगे? சில நேரத்தில் 20 சிங்கங்களும் ஒன்றா கிடைச்சிருவாங்க. சில இடத்துல அங்கங்கே சேவை பண்ணும்போது 20 சிங்கங்களும் ஒன்றா அங்கே பக்கத்தில் உட்காந்துரும். அப்படின்னா பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கூட அந்த ஞானம் கேட்க வந்துடுவாங்க. हाथ खड़ा करो, किसने किसने शेर की शिकार की है, पक्का बीके किसको किसको बनाया, हाथ खड़ा करो। யார் யார் சிங்கங்களை வேட்டையாடி இருக்கீங்க, யார் யார் பிரம்மகுமார் ஆக்கியிருக்கீங்க, கை தூக்குங்க. 1 2 2 3 बस। और वो भी 1 2 को सुनाया तो 1 2 के ऊपर राज्य थोड़ी करेंगे, प्रजा तो बहुत चाहिए ना। 1 2 பேர் என்னது, 1 2 பேருக்கு ராஜான்னு சொல்லுவாங்களா? நீ பிரஜைன்னா நிறைய பேர் தானே பிரஜா இருக்கணும், நிறைய பேர் வேட்டையாடி இருக்கணும் இல்லையா? लेकिन याद रखना, शेर की शिकार बड़ी सावधानी से की जाती है। नहीं तो कई बार अखबार में आता है, कोई शिकार करने के लिए गया था, शेर ने उसको फाड़ कर रख दिया, वही मर गया शिकार करने वाला ही। அப்புறம் அப்படியும் இருக்குது, வேட்டையாட போனவர், சிங்கத்தை வேட்டையாட போனவர் சிங்கம் இவரை கொன்னுருது, இவரை ரெண்டா போலங்கிறது, அப்படியும் ஆயிடக்கூடாது. कई बार उमंग उत्साह जाकर के ज्ञान सुनाएंगे, आजकल हम ब्रह्मा कुमारी में जाते हैं, बड़ा अच्छा ज्ञान है, चलो ना। अच्छा अभी फंस गए क्या? वहां ब्रह्मचर्य का पालन करते, बाहर का खाना नहीं खाते, फैशन नहीं करते, ये कोई लाइफ है कि इसीलिए दुनिया में आए? ओम शांति कल खुद ही आना बंद कर दिया, गया तो दूसरों को ज्ञान सुना, खुद ही मर गया। इसलिए पहले खुद पक्के बनो, फिर बाद में शिकार करो। முதல்ல நீங்கள் பக்கா ஆகிட்டு மற்றவங்களுக்கு வேட்டையாட போங்க. சிலர் மற்றவனுக்கு ஞானம் சொல்ல போகிறார், போய் நான் இன்றைக்கி பிரம்மகுமார் சென்டருக்கெல்லாம் போயிட்டுருக்கிறேன், நல்லா இந்த யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர், அப்படியா அந்த இடத்துக்கு போய் நீ மாட்டிக்கிட்டியா, அங்கே அதை சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பிரம்மச்சரியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க, நீ போய் மாட்டிக்கிட்டான்னு அப்படியான்ட்டு அவர் அடுத்த நாள் வந்து கிளாஸ்க்கு வரதில்லை. இப்போ வேட்டையாட போனவர் सिंगத்துக்கிட்ட बलि आइटार। और लास्ट की चौथी निशानी, पहली निशानी है जिस शहर में रहता है हर इंद्रिय जिसके कंट्रोल में वो राजा। दूसरी बताई जो दान करता है वो राजा। तीसरा जो शिकार करता है वो राजा। लास्ट की चौथी निशानी है, அதாவது முதல்ல இந்த கர்மேந்திரத்தினை ஜெயிச்சவர் ராஜா, நிறைய தானம் பண்ணவர் ராஜா, மூணாவது வேட்டையாடக்கூடிய ஒரு ராஜா, நாலாவது चौथी निशानी फलों का राजा किसको बोलते हैं? आम को। फलों का राजा कौन है? आम। वैसे तो बोलना चाहिए नारियल को फलों का राजा, लेकिन नारियल फलों का राजा नहीं है। क्यों? क्योंकि उद्घाटन होता है, नारियल तोड़ते हैं, देवी को प्रसन्न करना है, नारियल को तोड़ते हैं, लेकिन नारियल राजा नहीं है। राजा कौन बना? आम। क्यों? மாம்பழம் வந்து பழங்கள்ல ராஜா அப்படிங்கிறாரு. பழங்கள்ல ராஜா வந்து மாம்பழம், ஆனால் தேங்காய் சொல்லலை.
தேங்காய் ஏன் ராஜான்னு சொல்லல, மாம்பழத்தை ஏன் ராஜான்னு சொன்னாங்க? ஏன்னா क्योंकि தேங்காய் எல்லா இடத்துலயும் உடைப்பாங்க. கோயில்லயும் உடைக்கிறாங்க. क्योंकि மலை எல்லா இடத்துலயும் आम के साथ सबका प्यार होता है, नारियल के साथ प्यार नहीं है। அதாவது மாம்பழம் மேல எல்லாருக்கும் அன்பு இருக்குது. ஆனா இனிப்பா இருக்குது, சாஃப்ட்டா இருக்குது. எல்லாரும் அது மேல விரும்புறாங்க. தேங்காய் மேல அவ்வளோ யாரும் விரும்புறதில்ல. जब आम का सीजन आता है, आम लेके मुंह में चूसेंगे, गुड़ निकालते रहेंगे, चूसते रहेंगे। खत्म भी हुआ तो भी छोड़ेंगे नहीं उसको, चूसते प्यार कर रहे हैं। अब नारियल, सूखा नारियल लेके चूसो, 32 दांत वो भी टूटेंगे, मिलेगा कुछ भी नहीं है। அதாவது மாம்பழம் சீசன் வந்துச்சுன்னா மாம்பழத்தை எடுத்து அங்கே இருக்கிற ஜூஸ் குடிப்போம். அதை சப்பி சப்பி சாப்பிடுவோம். ஆனால் தேங்காய் யாராவது அப்படி சாப்பிட முடியுமா? பல்லெல்லாம் உடஞ்சி போயிடுது. அதனால அந்த மாம்பழம் மேலே எல்லாருக்கும் ஒரு அன்பு, சாஃப்டாக இருக்கிறதுனால அன்பு. इसी तरह राजा बनने के लिए अगर आप सामने से आ रहे हैं, आपको देख करके कोई रास्ता काट रहा है, आपको देखना पसंद नहीं करता, आप राजा कैसे बनेंगे? क्यों? क्योंकि आपके इंद्रियों पर संयम नहीं है, इसीलिए आपसे लोग किनारा करते हैं। इसलिए आपको देखने के बाद लोग आपसे प्यार करें, आपको नजदीक आए, वो है राजा। तो राजा बनने के लिए इंद्रियों जीत बनो, सब प्यार करेंगे आपको। இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களை பார்க்க விரும்பல அவங்க முகத்தை திருப்பி போனாங்கன்னா நீங்கள் ராஜா கிடையாது. ஏன்னா நீங்கள் தேங்காய் மாதிரி ஆயிட்டீங்க. நீங்கள் மாம்பழம் மாதிரி ஆனீங்கன்னா அவங்க உங்களை வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க, அன்பு காட்டுவாங்க. அதனால் அதுக்கு என்ன காரணம்? இந்திரியங்களை ஜெயிச்சிட்டிங்கன்னா மற்றவங்களும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. और फलों का राजा आम क्यों बोला? आम ऊपर से नरम है और अंदर से उसकी गुठली सख्त है, इसीलिए वो राजा है। அதனால் எப்படி மாம்பழம் ஏன் ராஜானா, மாம்பழம் மேலே வந்து சாஃப்டாக இருக்குது. அதோட தோல் அதில் உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டு. உள்ளே இருக்கிற கொட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங். அது மேலோட்டமாக நல்லா இருக்காங்க, உள்ளே வந்து அவங்க பலவீனம் அப்படி இல்லை. और नारियल कैसा होता है? ऊपर से कड़क होता है और अंदर से सॉफ्ट होता है। ஆனால் இந்த தேங்காய் எப்படி இருக்கும்? வெளியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். जो व्यक्ति ऊपर से कहता है मैं जैसा कहता है, ऐसा करो, ये करो, वो करो, लोग कहेंगे हाँ जरूर करेंगे, पीछे में हमको पता आप कैसे है, वो राजा। ऊपर से जो स्ट्रांग है और खुद करता नहीं, वो राजा नहीं है। इसीलिए राजा बनने के लिए आम बनो, ऊपर से नम्रचित निर्माण बनो और अंदर से अपने लिए कड़क बनो। சிலர் வந்து தேங்காய் மாதிரி இருப்பாங்க, வெளியே நல்லா மிரட்டுவாங்க, நான் யார் தெரியுமா, அப்படி பண்ண இப்படின்னு ரொம்பலாம் கடுமையாக பேசியெல்லாம் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே கோழையாக இருப்பாங்க. இப்போ இந்த இளநியில் உள்ளுக்குள்ளே அது கோழையாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி அது வந்து கோகனட், அதாவது இந்த மாதிரி தேங்காய் அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மாம்பழம் மாதிரி இருக்கணும், மேலே சாஃப்டாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க அப்படி இருக்கணும். और आम को जब फल लगता है झुकता है और नारियल को फल लगता है तो और ऊपर जाता है, इसीलिए वो राजा नहीं है। பாருங்க, இப்போ தேங்காய் வந்து நல்லா தேங்காய் ஆகுதுன்னா அது மேலே தான் போகுது, இன்னும் மேலே தான் இருக்குது. ஆனால் மாம்பழம் நல்லா பழுத்துருச்சுன்னா அது கீழே தொங்கும், அதாவது பணிவாக இருக்கும். அதனால தான் அது ராஜா. जिसके अंदर विशेषता, कला, कुछ ये आ गया, अभिमान आया, मैं बहुत अच्छा हूं, मैं ये हूं, अभिमान आया, वो राजा नहीं है। तो इसलिए कितना भी आपके अंदर विशेषता आई, कला आई, झुक करके रहना, नम्रचित रहना, वो है राजा। சிலருக்கு நல்ல கலை இருக்குது, குணம் இருக்குதுன்னா அவரோட பணிவாக இருக்கணும். பணிவு இல்லாமல் அகங்காரம் வந்துருச்சுன்னா அவர் ராஜா கிடையாது. அவர் பணியில் அந்த மாம்பழம் மாதிரி அவர் வந்து கீழே பணிஞ்சு போகலை, அவர் ராஜா ஆக முடியாது. அகங்காரம் இருந்தால் ராஜா ஆக முடியாது. जब कोई धूप में थक जाता है, परेशान हो जाता है, आम के नीचे से आकर सोता है, उसकी थकान मिट जाएगी, फ्रेश हो जाएगा, इसीलिए वो आम है फलों का राजा। சிலர் ரொம்ப டயர்டாகிட்டாங்க, வெயிலே நடந்துட்டு வந்தாங்க, ரொம்ப டயர்டாகி வேர்வை வந்துருச்சு, களைப்பு. அவர் ஒரு மாமரத்தை கீழே படுத்தாருன்னா அவரோட சோர்வெல்லாம் நீங்கிடும், அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிடும். ஆனால் தான் மாம்பழம் வந்து ராஜான்னு சொன்னாங்க. अब नारियल के नीचे जाकर कोई सोएगा तो छाया तो छोड़ो, नारियल टूट करके सिर भी तोड़ देगा, और कब उसका वो गिरेगा पता भी नहीं चलेगा। नारियल कभी छाव नहीं देता। அதாவது தேங்காய் மரத்து கீழே படுத்தாங்கன்னா, தென்னை மரத்து கீழே படுத்தாங்கன்னா நிழலும் இருக்காது. ஒருவேளை அது மேலே இருந்து தேங்காய் கீழே விழுந்துச்சுன்னா அவர் தலைக்காலி, அவர் க்ளோஸ் ஆயிடுவார். आपके संपर्क में कोई आता है, आपके संपर्क में कोई बाहर आया तंग होकर के, परेशान होकर के, यहाँ की कोई उल्टी सुल्टी बात सुनाई, यहाँ भी जो पैसे देते हैं ना उसको आगे करते हो, फलानी बहन जी ऐसे, वो भाई ऐसा है,
आया था शांति के लिए, दिमाग खराब करके गया, वो कभी राजा नहीं बन सकता। इसीलिए बाबा कहते हैं यहाँ की बुराई कहीं फैलाओ नहीं, लेकिन क्या करो ना, दूसरों को छाया दो, सुख दो, वो राजा। இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அது உதாரணம் சொல்கிறாரு. இப்போ மாமரம் மாதிரி இருக்கணும். இப்போ இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம், துக்கம், டென்ஷனில் வராங்க. நம்ம மாமரம் மாதிரி அவங்களுக்கு ஒரு நிழல் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும், அவங்க டென்ஷனெல்லாம் விளக்கணும். அதை விட்டுட்டு தென்னை மரம் மாதிரி அவர்கள் உல்ட்டா சுல்ட்டா பார்த்து இது இங்கெல்லாம் இப்படிலாம் இருக்கணுமா, அப்படிலாம் இருக்கணுமா, அது அவர் அப்படி இவர் இப்படி எதை எதையாவது சொல்லி விட்டுட்டா அந்த ஆளுக்கு இருக்கிற ஓடி போயிடுவார். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மாமரம் மாதிரி இருக்கணும். और नारियल भी कोई बुरी चीज नहीं है। नारियल के अंदर भी क्या है, खोबरा है, उसका पानी है। अगर नारियल का पानी पिएंगे, खोबरा खाएंगे, कई बीमारियां ठीक हो जाती है। அதுக்காக தேங்காய் ஒரேடியே மோசம்னு சொல்கிறதில்ல, தேங்காயும் அதுலேயும் நன்மை இருக்குது, தேங்காயிலே கூட நன்மை இருக்குது. அது என்னென்ன பலன் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியும். ये वास्तव में नारियल आत्मा का प्रतीक है। नारियल के अंदर 3 होल होते हैं, 3 होल, आंखें बोलते हैं उसको। इसी तरह आत्मा के अंदर मन, बुद्धि, संस्कार, उसका प्रतीक है वो नारियल। அதாவது இளநீர் குடித்தா கூட ரொம்ப நல்லது, அதுவும் அவங்களுக்கு சோர்வில் விலகும் தான். அதுக்காக ஒரேடியாக தேங்காய் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. தேங்காய்க்கு மேலே 3 கண் இருக்குது. 3 கண் எதை குறிக்குது? आत्मा लड़कुड़िया मानव बुद्धि संस्कार। और नारियल का आकार कैसा होता है, कलर कैसा होता है, केसरी। वास्तव में आत्मा का कलर है केसरी। तो नारियल को केवल मंदिर में लाकर रखते नहीं है, उसको तोड़ते हैं, उसका पानी निकालते, कहते हैं भगवान प्रसन्न हो गया। அதோட கலர் ஆத்மா, அதாவது ஆத்மாவோட கலரும் தேங்காயோட கலரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது அந்த தேங்காய் அப்படியே கொடுக்கறதில்ல, உடைக்கிறாங்க, உடைச்சி அதை பொளந்து அவன் மேலே வைக்கிறாங்க. इसलिए वास्तव में हमने भी क्या किया, अपनी आत्मा को लाकर के शिव जी के सामने रखा हुआ है, लेकिन तोड़ा नहीं है, ओरिजिनल संस्कार बाहर नहीं ले, बाबा प्रसन्न नहीं होगा। इसीलिए नारियल को तोड़ो, अर्थात इस 2026 में अपने ओरिजिनल संस्कार को बाहर निकालो, तब बाबा प्रसन्न हो जाएगा। தேங்காயை அப்படியே வைக்க மாட்டாங்க. தேங்காய் அப்படியே வச்சா யாருக்கும் பிடிக்காது. தேங்காயை உடைச்சி 2ஆக பொளந்து அந்த வெள்ளை உள்ளுக்குள்ளே இருக்கிற பருப்பு வெள்ளை தெரியணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தேங்காய் மாதிரி உடைக்காத தேங்காய் மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது. நம்முடைய संस्कारலாம் உடைச்சி நல்ல संस्कारமாக கொண்டு வெளிக்காட்டணும். और उद्घाटन करते समय जब नारियल तोड़ते हैं, एक धक से टूट गया, कहते हाँ मूर्त शुभ है। 5 बार मारा, टूटा ही नहीं है, कहते मूर्त ठीक नहीं है। इसी तरह ज्ञान में चलने के बाद एक धक से आपके संस्कार बदल गए, तो आपका भविष्य का पद ऊंचा है। इसीलिए स्वराज्याधिकारी बनकर के अपने संस्कारों को परिवर्तन करना, तब राजा बनेंगे। சில இடத்துல திருப்பு விழா பண்ணுவாங்க. திருப்பு விழா பண்ணும்போது தேங்காய் உடைப்பாங்க. அது நல்லா உடஞ்சி போச்சுன்னா நல்ல முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. சிலர் போடுறாங்க தேங்காய் உடையவே இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, முகூர்த்தமே நல்லா இல்லை, எப்படியாவது டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய சம்ஸ்காரங்கிறது தான் தேங்காய். அந்த பழைய சம்ஸ்காரெலாம் உடஞ்சி சிதற தேங்காயாக உடஞ்சி போகணும். तो इसीलिए 2026 में हमें क्या पुरुषार्थ करना है, ब्रह्मा बाप समान उच्च पद प्राप्त करना है, स्वराज्य अधिकारी बनो। तो कैसे दरबार लगाना है, कैसे इंद्रियों से बातें करना है, ये है मूल पुरुषार्थ ब्रह्मा बाप समान बनने के लिए। उसके लिए कैसे शिकार करनी है, साथ में कितनी शिकार करनी है, फलों का राजा कैसे, बहुत सारी बातें बताई। तो रोज आप लोग दरबार लगाना, सवेरे भी दरबार लगाना, शाम का भी दरबार लगाना, इसको परिवर्तन करो, सारी समस्या की खत्म हो जाएगी। इसीलिए स्वराज्य अधिकारी बनने का पुरुषार्थ, ठीक है। ओम शांति। அதனால் 2026 இவர் சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் வைங்கன்றார். ராஜா ஆகணும், கர்மேந்திரங்களை டெய்லி கச்சேரி கூட்டணும், காலையில் 15 நிமிஷம், சாயந்தரம் 15 நிமிஷம். கர்மேந்திரங்கள் கூட பேசணும், கர்மேந்திர ஜீத் ஆகணும், நாம் ஆடணும். அவங்க தான் வருங்காலத்தில் ராஜா ஆக முடியும். அது 2026 அப்படிலாம் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம பிரம்ம பாபா சமமாக ஆக முடியும். ஓம் சாந்தி। मुझे लगता है ये क्लास आप लोग पहली बार ही सुना होगा, ऐसे पॉइंट्स। तो एक्चुअली करना क्या है, ये परिवर्तन करना है। तो रोज आप लोग ये परिवर्तन करेंगे। और खास देखो, अव्यक्त महीना है, मुझे तो कितनी सारे भाई बहने रोज, कल तो 4 सेंटरों के फोन आए,
भाई जी आप भट्टी करने के लिए आओ, मैं देखा मैं तो तमिलनाडु में पहुंचा हूं। तो देखो आप लोगों को इतनी अच्छी सिंपल सरल भाषा में हाँ ये क्लास सुनाई, तो ये परिवर्तन करेंगे आपके अंदर 100 परिवर्तन होगा। अन्यथा इंद्रिया अगर आपको दो, आज करण बहुत होशियार था, करण को धोखा किसने दिया? उसके रथ ने। इसीलिए अगर आपको इंद्रिया धोखा देते हैं, आप जीवन में सफल नहीं बन सकते, जैसे थे वैसे रहेंगे। इसलिए सभी आप लोग जरूर ये पुरुषार्थ करेंगे, शिकार भी करेंगे और नारियल को भी तोड़ेंगे और एक एक इंद्रिय पर शासन करेंगे। ओम शांति। அப்புறம் வந்து கர்ணன் எப்படி தோத்து போனார்? கர்ணன் எப்படி தோத்து போனார்னா, ஒரு ரதம் தான் ஏமாத்திருச்சு. அப்படிதானே கதை வருது. ரதம் ஏமாத்திருச்சு. அதனால